இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, பைபிள் ட்ரூத்ஸ் முகநூல் நண்பர்களே மற்றும் இறை செய்தியை நேரலையில் பார்க்கிற கேட்கிற அன்பு நேயர்களே, உங்கள் அனைவரையும் நான் நமது ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்திலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளின் இறை செய்திக்கு நேராக உங்களை அழைக்கின்றேன். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, நாம் தொடர்ந்து சிந்தனை செய்து வருகிற எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரத்தின் இறுதி பகுதிக்கு வந்திருக்கிறோம். 33ஆம் அதிகாரத்தினுடைய 25, 26 ஆகிய வசனங்களை நாம் இந்த நாளில் சிந்தனைக்கு ஆதார பகுதிகளாக எடுத்துக்கொண்டிருக்கிறோம். இந்த நாளின் செய்தியானது எரேமியா தீர்க்கதரிசியின் தீர்க்க தரிசன புத்தகத்தின் 160வது தொடர் செய்தி. அருமையானவர்களே, இந்த நாளின் செய்திக்கு தலையங்கமாக கர்த்தர் தமது உடன்படிக்கையின் பிரமாணங்களை கர்த்தருடைய உடன்படிக்கையின் பிரமாணங்கள் செயலற்று போனால் தேவ ஜனங்களுடைய அரச குல ஆசாரியர்களின் வம்சம் ஒளிந்து போகும் என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய உடன்படிக்கையின் பிரமாணங்கள் செயலற்று போனால் அரச குல ஆசாரிய வம்சம் அழிந்து போகும் அல்லது ஒளிந்து போகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதுவே இந்த நாளினுடைய தலையங்கமாக எடுக்கப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, நாம் இந்த அதிகாரத்திலிருந்து பல செய்திகளை கேட்டோம். அந்த செய்திகள் அனைத்தினுடைய 33ஆம் அதிகாரத்திலிருந்து நாம் கேட்ட செய்திகளின் இறுதி பகுதியாக இன்றைய நாளின் செய்தி இருக்கிறது. அந்த வேத பகுதியை நான் உங்களோடு படிக்கிறேன். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 25, 26 ஆகிய வசனங்கள். வானத்துக்கும் பூமிக்கும் குறித்திருக்கிற நியமங்களை நான் காவாமல் பகற்காலத்தையும் ராக்காலத்தையும் குறித்து நான் பண்ணின உடன்படிக்கையை அற்றுப்போகிறது உண்டானால், அப்பொழுது நான் யாக்கோபின் சந்ததியையும் என் தாசனாய தாவீதின் சந்ததியையும் தள்ளி, நான் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களின் சந்ததியை ஆளத்தக்கவர்களை அதிலிருந்து எடுக்காதபடிக்கு வெறுத்து போடுவேன். அவர்களுடைய சிறையிருப்பை நான் திருப்பி அவர்களுக்கு இறங்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்களுடைய சிறையிருப்பை நான் விலக்கி நான் திருப்பி அவர்களுக்கு இறங்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அருமையானவர்களே, இந்த நாளின் செய்திக்கு ஆயத்தமாக நாம் ஒரு சிறு நிமிடம் தலைவணங்கி கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த பரலோக தந்தையாம் கடவுளே, ஆவிகளின் பிதாவாகிய பரலோக தேவனே, உம்முடைய பரிசுத்த நாமத்தை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். நீர் செய்து வந்திருக்கிற எல்லா ஞான நன்மைகளுக்காகவும் உதவி ஒத்தாசைகளுக்காகவும் பாதுகாவலுக்காகவும் வழிநடத்துதலுக்காகவும் உமது வார்த்தைகளின் வழியாக நீர் தந்து வந்த நல்ல ஆலோசனைகளுக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அன்பு நிறைந்த ஆண்டவரே,
இந்த நாளிலும் உம்முடைய ஜனங்களின் சிறையிருப்பை திருப்பி அவர்களிலிருந்து அவர்களை ஆளத்தக்கவர்களை, அவர்களை நல்ல மேய்ச்சலிலே உம்முடைய பிரமாணங்களிலே மேய்க்கத்தக்கவர்களை எடுக்காதபடிக்கு நான் அவர்களை தள்ளிவிடும்படியாக என் உடன்படிக்கையின் பிரமாணங்கள் செயலற்று போகிறதானால் நான் அவர்களை தள்ளிவிடுவேன் என்று வாக்களித்திருக்கிற ஆண்டவரே, நீர் ஒருபோதும் உம்முடைய பிரமாணங்களை செயலற்று போக விடுகிற தேவன் அல்ல. உம்முடைய வார்த்தைகள் அனைத்தும் ஜீவன் உள்ளவைகளும் பட்சிக்கிற அக்னியாயிருக்கிறவைகளும் உயிருள்ளவைகளுமாயிருக்கிறது. தேவ வார்த்தைகள் அனைத்தும் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது என்பதை நாங்கள் விசுவசிக்கிறோம். அந்த வார்த்தைகள் ஒன்றும் உம்முடைய பிரமாணங்கள் ஒன்றும் நீர் செய்ய நினைத்தவைகளை செய்து நிறைவேற்றுவதற்கு முன்பு அவைகள் ஒளிந்து போவதும் இல்லை, அழிக்கப்படுவதும் இல்லை என்பதை நாங்கள் விசுவசிக்கிறோம். ஆயினும் ஆண்டவரே, நீர் சாத்தானுக்கும் அவனுடைய சேனைகளுக்கும் அவனை பின்பற்றுகிறவர்களுக்கும் நீர் கொடுத்திருக்கிற ஒரு வாய்ப்பு, உங்களால் கூடுமானால் வானத்துக்கும் பூமிக்கும், சூரியனுக்கும் சந்திரனுக்கும், பகலுக்கும் இரவுக்கும் நான் நியமித்திருக்கிற நியமங்களை மாற்றக்கூடுமானால் நான் தெரிந்து கொண்ட இந்த 2 வம்சங்களையும் வெறுத்து விடுவேன் என்று சொல்லுகின்ற ஒரு வார்த்தை நீர் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பாக கொடுத்திருக்கிறீர், ஒரு சவாலாக கொடுத்திருக்கிறீர் என்பதை நாங்கள் அறிகிறோம். சாத்தான் தன்னால் இயன்ற மட்டும் தன்னுடைய சர்வ சேனைகளையும் கொண்டு அவன் எதிர்த்து நின்று காலங்களையும் பிரமாணங்களையும் மாற்ற நினைத்தாலும் அது நடவாத காரியம் என்பதை நீர் உம்முடைய செயல்பாடுகளின் மூலமாய் வெளிப்படுத்துகிறபடியினாலும் மெய் துதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் ஆவிகளின் பிதாவாகிய தேவனாயிருக்கிறீர், சர்வ சிருஷ்டிகளுக்கும் ஆதி காரணராயிருக்கிறீர். சிருஷ்டிகள் அனைத்தும் உம்மாலே உண்டாயின. உம்மாலே அன்றி வேறு விதத்தினாலும் வேறு யாராலும் எவராலும் வானத்திலும் பூமியிலும் பூமியின் கீழ் பாதாளத்திலும் காணப்படுகிற எந்த சிருஷ்டிகளிலும் எதுவும் உம்மாலே அன்றி உண்டாக்கப்பட்டவை அல்ல. அனைத்தும் உம்மாலும் உம்முடைய வார்த்தையாலும் அந்த வார்த்தையானவராகிய கிறிஸ்துவுக்கென்றும் கிறிஸ்துவாலும் கிறிஸ்துவுக்கென்றும் உம்மாலே உண்டாக்கப்பட்டது என்பதை நாங்கள் விசுவசிக்கிறோம். அந்த வார்த்தைகள் வானமும் பூமியும் இருக்க மட்டும், சூரியனும் சந்திரனும் இருக்க மட்டும், பகற்காலத்திற்கும் ராக்காலத்திற்கும் நீர் நியமித்திருக்கிற நியமங்கள் மாற்றப்படாதிருக்க மட்டும் அந்த வார்த்தைகள் செயல்படும். அவைகளை செயல்படுத்துகிறவர் நீர், அவைகளை மாற்றுகிறவரும் நீர், அவைகளை புதுப்பிக்கிறவரும் நீர், அவைகளை புதுருவாக்கம் செய்து புது சிருஷ்டிகளாய் மாற்றப் போகிறவரும் நீரே. எல்லாம் உம்முடைய கருத்தில் இருக்கிறது. காலங்கள் உம்முடைய கருத்தில் இருக்கிறது. பிரமாணங்கள் அனைத்தும் உம்முடைய வார்த்தைகளாயிருக்கிறது. அவைகள் என்றென்றைக்கும் நிலைத்து நின்று செயல்படும் என்பதை நாங்கள் விசுவசித்து நீர் செய்யப்போகிற அதிசயமான காரியங்களுக்காக, நீர் கட்டளையிடப் போகிற பரிபூரண விடுதலை வாழ்வுக்காக, தெரிந்து கொள்ளப்படுகிற மீட்டெடுக்கப்படுகிற தேவ ஜனங்களுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். சகல துதி கன மகிமை அவற்றை உமக்கே எடுத்து படைக்கிறோம். இதனால் என் செய்தியை ஆசீர்வதித்தார். இதனால் என் செய்திக்குரிய ஆசீர்வாதங்களை இதை கேட்கிற பார்க்கிற ஜனங்கள் பெற்றுக்கொள்ள தேவரீர் கிருபை செய்யும்படியாக எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் வழியாக ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு ஒருவேளை ஒரு சலிப்பு தோன்றலாம். ஏனெனில் எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 33ஆம் அதிகாரத்தில் சுமார் பாதி பகுதி இந்த ஒரே காரியத்தை சுட்டி காட்டுகிறதாக காணப்படுகிறது. சுமார் 4 செய்திகளை இந்த பகுதியிலிருந்து நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம்.
கேட்டவைகளையே திரும்ப திரும்ப கேட்பது போல ஒருவேளை தோன்றலாம். ஏனெனில் அந்த வார்த்தைகளை தேவன் சொல்லுகிற போது, பூமியின் ஜனங்களுக்கு சொல்லுகின்ற போது, எரேமியா தீர்க்கதரிசிக்கு கற்பிக்கின்ற போது, எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாக ஜனங்களுக்கு சொல்ல உரைக்கின்ற போது, அவர் திரும்ப திரும்ப அதே வார்த்தைகளை சுட்டிக்காட்டி கொண்டே இருக்கிறார். காரணம், அதற்குள்ளே அவர் சொல்ல விரும்புகிற ஏதோ ஒரு சத்தியம், ஏதோ ஒரு உண்மை அங்கே மறைந்து கிடக்கிறதை நாம் அறிய முடியும். அதற்காகவே அவர் அந்த வார்த்தைகளை திரும்ப திரும்ப பயன்படுத்துகிறார். தம்முடைய தாசனாகிய எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாக அந்த வார்த்தைகளை அவர் அதனாலேயே பயன்படுத்தி இருக்கிறார். அவைகளை புறக்கணித்து தள்ளிவிட்டு எல்லாவற்றையும் சேர்த்து ஒரே செய்தியாக கொடுத்துவிட்டு போயிருக்கலாம். எது முதல்? எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 14 முதல் 26 வரையான 13 வசனங்களையும் ஒரே செய்தியிலே உள்ளடக்கி பேசிவிட்டு சுமார் 1.5 அல்லது 2 மணி நேரத்தில் முழு அந்த 13 வசனங்களையும் ஒரே செய்தியாக கொடுத்துவிட்டு போயிருந்திருக்கலாம். ஆனால் அவர் சொல்ல விரும்புகிற காரியம் ஒவ்வொரு படிநிலைகளாக வருகிறது. அந்த படிநிலைகளாக, அந்த ஒவ்வொரு படிநிலைகளையும் நாம் தியானிக்க வேண்டும் என்று தான் நான் 2 வசனங்களாக, 2-3 வசனங்களாக இந்த பகுதியை சுமார் எத்தனை செய்திகள்? 3, 4, 5, 6 செய்திகளாக அந்த பகுதியை எடுத்திருக்கிறேன். இன்றைக்கு அந்த 6வது செய்தி, கடைசி பகுதியை இன்றைய தினத்தில் நாம் தியானிக்க இருக்கிறோம். அருமையானவர்களே, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தோடு, பரிசுத்த ஆவியானவருடைய நடத்துதலோடு அந்த கடைசி 2 வசனங்களையும் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கர்த்தர் தாமே நம்மோடு இடைபடுவாராக. வானத்துக்கும் பூமிக்கும், 25வது வசனம், வானத்துக்கும் பூமிக்கும் குறித்திருக்கிற நியமங்களை நான் காவாமல் பகற்காலத்தையும் ராக்காலத்தையும் குறித்து நான் பண்ணின உடன்படிக்கை அற்றுப்போகிறது உண்டானால் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி என்றால் அதனுடைய பொருள் என்ன? அதில் வெளிப்படுகிற ரகசியம் என்ன? நிச்சயமாக, சர்வ நிச்சயமாக தேவனாகிய கர்த்தர் அந்த குறித்த காலம், வானத்தையும் தாம் சிருஷ்டித்த வானத்தையும் பூமியையும் திரும்பவும் புதுப்பிக்கின்ற வரையிலும், புதுப்பிக்கிற காலத்திலும் கூட அவர் பகலுக்கும் இரவுக்கும் வைத்திருக்கிற நியமங்களை மாற்றுவாரா என்பது சந்தேகமே. ஏனெனில் ஒரு வார்த்தை வெளிப்படுத்தின விசேஷத்திலே வருகிறது. என்ன தெரியுமா? இனி பரலோகத்தில் புதிய பூமி, புதிய வானம் உண்டாகின்ற போது, இப்பொழுது இருக்கிற வானமும் பூமியும் சமுத்திரமும் அவைகளில் உள்ள யாவும், காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளும், ஒரு வஸ்திரம், ஒரு போர்வை கழற்றப்படுவது போல கலத்தப்பட்டு போகும்போது, இந்த பிரபஞ்சத்தை மூடியிருக்கிற அக்கிரமங்களும் அருவருப்புகளும் அசுத்தங்களும் மாயையும் விலக்கப்படுகிறது. ஒரு வஸ்திரம் ஒரு நாளில் நாம் பயன்படுத்துகின்ற ஆடையை, மேல் ஆடைகளை, உள்ளாடை முதல் மேலாடைகள் வரையிலும் நாம் அதை களைந்துவிட்டு, கழற்றிவிட்டு, சரீரத்தை சுத்திகரித்து ஒரு புதிய ஆடையை தரித்துக் கொள்வது போல இந்த வானமும் பூமியும் என்ன செய்யும்? புத்தாடை தரித்திருக்கிறதாக காணப்படும். அதை நாம் அறிய வேண்டுமென்றால் அதை குறித்த தெளிவான ஒரு விளக்கத்தை வேதவசனம், தீர்க்க தரிசன புத்தகங்கள் அநேக பகுதிகளிலே சொல்லுகிறது. புதிய வானமும் புதிய பூமியும் தோன்றும். அப்பொழுது ஒரு சிறு பால் குடிக்கிற குழந்தை விரியன் பாம்பின் புற்றின் மேல் விளையாடும். சிங்கம் ஆட்டுக்குட்டியோடு படுத்துக்கொள்ளும். புலி கரடியும் உகநாயும் கன்றுக்குட்டியோடு, பால் குடிக்கிற கன்றுக்குட்டியோடு படுத்துக்கொள்ளும் என்று சொல்லுகிறது. அது ஒரு பகுதி. ஆனால் அந்த புதிய வானமும் புதிய பூமியும் எப்படி தோன்றும் என்பதை
அது எப்படி புதிதாக்கப்படும் என்பதை யோபு புஸ்தகத்திலே நாம் அதை கண்டுகொள்ள முடியும். யோபு 38 அதிகாரம் 13, 14 ஆகிய வசனங்கள் அந்த காரியத்தை நமக்கு வெளிப்படையாக சொல்லுகிறோம். யோபு புஸ்தகம் 38 அதிகாரம் 13, 14 ஆகிய வசனங்கள். உன் ஜீவ காலத்தில் எப்போதாவது நீ விடியற்காலத்துக்கு கட்டளை கொடுத்து அருணோதயத்துக்கு அதன் இடத்தை காண்பித்தது உண்டோ? பூமி முத்திரையிடப்பட்ட களிமண் போல் வேறே ரூபம் கொள்ளும், சகலமும் வஸ்திரம் தரித்திருக்கிறது போல் காணப்படும் என்று சொல்லுகிறார். அருமையானவர்களே, 13ஆம் வசனம் அவர் கேட்கிற யோபுவினிடத்தில் தேவன் பெருங்காற்றில் இருந்து கேட்கிற கேள்விகளில் இதுவும் ஒன்று. உன் ஜீவ காலத்தில் எப்போதாவது நீ விடியற்காலத்துக்கு கட்டளை கொடுத்து அருணோதயத்துக்கு அதன் இடத்தை காண்பித்தது உண்டோ என்று கேட்கிறார். இது யாரிடத்தில் கேட்பது போல் தோன்றுகிறது? யோபுவை பலவிதமான கொடிய உபத்திரவங்களுக்கு உட்படுத்தி யோபுவினுடைய 7 ஆண் பிள்ளைகளையும் 3 பெண் பிள்ளைகளையும் யோபுவினுடைய 4 ஆண் பிள்ளைகளையும் 3 பெண் பிள்ளைகளையும் அவர்களுடைய வம்சங்களையும் அழித்து யோபுக்குண்டாயிருந்த அனைத்து ஆஸ்திகளையும், கால்நடைகள், மிருக ஜீவன்கள் அனைத்தையும், சம்பத்துக்கள் அனைத்தையும் அழித்து போட்டு அவனையும் மகா கொடிய வாதைகளினாலே, பருக்களினாலே அவனை வாதித்த சத்ருவாகிய சாத்தானை நோக்கி கேட்பது போல தோன்றுகிறது. ஒரு வகையிலே அது யோபுவினிடத்தில் கேட்கப்பட்டதாக இருந்தாலும் ஒருவேளை எனக்கு தோன்றுகிறது யோபுவை ஆட்கொண்டிருந்த, தன்னுடைய மாயைக்குள்ளே கட்டி வைத்து உபத்திரவப்படுத்தி கொண்டிருந்த பிசாசினிடத்திலே, சாத்தானிடத்திலே தேவன் கேட்டதாக கூட இருக்கலாம் என்று தோன்றுகிறது. உன் ஜீவ காலத்தில் எப்போதாவது நீ விடியற்காலத்துக்கு கட்டளை கொடுத்து, விடியற்காலம் என்கிறது உங்களுக்கும் எனக்கும் எல்லாருக்குமே தெரியும் தானே. அதிகாலை சுமார் 5 மணி அளவிலேயே இருள் விலகி அதிகாலை விடியற்காலம் துவங்குவதை நாம் காண முடியும். அந்த விடியற்காலம், அதாவது 4 மணிக்கு பிற்பாடு, அதிகாலை 4 மணிக்கு பிற்பாடு வருகிற அந்த கால உதயம் விடியற்காலம். அதுதான் அவர் கேட்கிறார். உன் ஜீவ காலத்தில், இது யோபுவினிடத்திலே கேட்கிற கேள்வியாக எடுத்துக்கொண்டால் சாதாரண நம்மை போன்ற ஒரு மனிதனிடத்திலே கேட்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். ஆனால் சாத்தானிடத்திலே கேட்கிறார் என்றால், சாத்தானை பிரபஞ்சம் முழுவதையும் தன்னுடைய ஆளுகைக்குள்ளாக்கும்படியாக துடித்துக் கொண்டிருக்கிறவன். அவன் வானத்துக்கும் பூமிக்கும் சமுத்திரத்துக்கும் பிரபஞ்சம் முழுவதிலும் சுற்றி விளாவுவதற்கு அதிகாரம் அவனுக்கு இருக்கிறது. ஏனெனில் தேவன் அவனுக்கு என்ன கொடுத்திருக்கிறார்? வானத்துக்கு ஏறவும், பாதாளத்துக்கு இறங்கவும், பூமி சமுத்திரம் முழுவதையும் சுற்றி வந்து தேவனுடைய சமூகத்திலே போய் நிற்பதற்கான அதிகாரம் அவனுக்கு கொடுத்திருக்கிறார். ஏனெனில் எசேக்கியேல் 28ஆம் அதிகாரத்தை நீங்களும் நானும் படித்தால் அங்கே சொல்லப்படுகிறது, அவன் அக்னிமயமான கற்களின் மத்தியிலே உலாவுகிறதற்கு அதிகாரம் உள்ளவன். அக்னிமயமான கற்கள் என்றால் அங்கே நவரத்ன கற்கள் 9 கற்களை அவர் சொல்லுகிறார். அந்த 9 கற்களும் சூரியன், சந்திரன் முதலான அக்னிமயமான கேருபீன்கள், கிரகங்களை குறித்து சொல்லப்படுகிறது. அவன் விசேஷமாக செய்யப்பட்ட முத்திரை மோதிரமாக இருந்தவன். அக்னிமயமான கற்களின் மத்தியிலே உலாவவும், நட்சத்திர மண்டலங்களிலே ஏறவும், தேவனுடைய சிங்காசன தண்டையிலே போய் நிற்கவும் அவனுக்கு அதிகாரம் உண்டு. சாத்தானுக்கு, அதாவது அந்த காட்டு மிருகமாகிய வலு சர்ப்பத்திற்கு.
நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அவன் சாதாரண மனிதன். ஆனால் காட்டு மிருகமாக வலுசர்ப்பத்தின் சாயலிலே இருந்தான், தோற்ற வடிவத்திலே. அவன் மனிதனே. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அது ஒரு வலுசர்ப்பமானது கால்கைகளோடு எழுந்து நிமிர்ந்து நிற்கும் என்றால் நிச்சயமாக அது ஒரு மனிதனைப் போலவே இருக்கும். ஏனெனில் எல்லா சிருஷ்டிகளுடைய அந்த ஆவிக்குரிய உடல் சாயலும் வடிவ தோற்றமும் ஒரு பாம்பினுடைய வடிவ தோற்றமே. அதை உதாரணமாக உங்களுக்கு நான் சுட்டிக்காட்டுவதென்றால், மனிதனுடைய நடு எலும்பு இருக்கிறது அல்லவா, முதுகெலும்பு, பின்னந்தலை குமிழம் முதல் கழுத்திற்கு மேல் பகுதி முதல் இடுப்பு மூலம் வரையிலும் வருகிற அந்த நட்டெலும்பு முதுகெலும்பு, அந்த முதுகெலும்பை எடுத்து நீங்கள் பார்க்கலாம். மரித்து போன மனிதர்களுடைய எலும்பு கூடுகளில் இருந்து அந்த முதுகெலும்பை தனியாக எடுத்து வைத்திருப்பார்கள். எங்கே இருக்கும்? இது மருத்துவக் கல்லூரிகளிலே வைக்கப்பட்டிருக்கும். அந்த முதுகெலும்பை நீங்கள் எடுத்து வைத்திருக்கிற அந்த முதுகெலும்பினுடைய வடிவத் தோற்றத்தை நீங்கள் பார்த்தால் ஒரு பாம்பினுடைய வடிவமாக இருக்கும். அருமையானவர்களே, உண்மையிலேயே ஒரு ஆத்மா, ஒரு ஜீவாத்மாவினுடைய எலும்பு, அந்த ஆவியினுடைய வடிவ தோற்றம், ஆத்மா, அந்த ஆத்மாவினுடைய வடிவ தோற்றம் ஒரு பாம்பின் வடிவம் கொண்டது. எல்லா சிருஷ்டிகளுக்கும், மனிதர்களுக்கு மட்டுமல்ல, எல்லா சிருஷ்டிகளுக்கும். அதைத்தான் தேவன் வலு சர்ப்பம் என்கிறார். அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனக்கு தோன்றுகிறது, யோபுவின் உபத்திரவ காலத்திலே, யோபு கொடிதான உபத்திரவங்களுக்கு உட்பட்ட நாட்களிலே சாத்தான் அவனுடைய சரீரத்திலே நின்று அவனை முழுவதுமாக வாதித்துக் கொண்டிருந்திருக்கிறான். அந்த சாத்தானிடத்திலே தேவன் கேட்கிறார். நமக்கு மனிதனிடத்திலே, யோபுவினிடத்திலே கேட்டது போல் தோன்றுகிறது. அருமையானவர்களே, அவர் கேட்கிற கேள்வி என்ன? உன் ஜீவ காலத்தில், ஏனெனில் சர்வ சிருஷ்டியும் உருவாக்கப்படும் போதே தேவன் என்ன செய்து விட்டார்? மனிதனை ஆணும் பெண்ணுமாக ஆவி ஒளி வடிவத்திலே ஆத்மாவாக மாம்ச சரீரம் இல்லாதவனாக படைத்த காலத்திலேயே சுமார் ஒரு 6 லட்சம் கோடி ஆண்டுகளுக்கு முன்பே 60 லட்சம் அல்லது 60,000 கோடி ஆண்டுகளுக்கு முன்பே தேவன் மனிதனை ஆவி ஒளிவுடல் வடிவத்திலே அவர் படைத்தார். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அவைகள் ஊரும் பிராணிகளைப் போல, பறக்கிற பறவைகளைப் போல இருந்திருக்கலாம் அவைகள். ஏனெனில் எல்லாருக்கும் செட்டைகள் இருந்திருக்கிறது, ஒளி வடிவம், எல்லாரும் பறந்து தெரிந்து கொண்டிருந்திருக்கிறார்கள். ஆனால் மாம்ச சரீரம் அவர்களுக்கு இல்லாமல் இருந்தது. ஆனால் யோபுவின் நாட்களிலே யோபுவுக்கு மாம்ச சரீரம் இருக்கிறது. அந்த மாம்ச சரீரம் இருக்கு மட்டும் அந்த சரீரத்திற்கு வலியும் வேதனையும் உண்டு, வியாதிகளும் துன்பங்களும் உண்டு. மனிதன் மாம்சத்தில் இருக்கிற வரையிலும் மனிதனுக்கு என்ன உண்டு? நோவு உண்டு. அந்த சரீரத்திற்கு, அந்த எலும்பிற்கு, அந்த மாம்சத்திற்கு நோவும் வலியும் வேதனையும் வியாதிகளும் உண்டு. ஆனால் ஆத்மாவுக்கு, அந்த ஜீவாத்மாவுக்கு வலி உண்டோ? இல்லை. ஆனால் மாம்ச சரீரத்திற்குள் இருக்கும்போது அந்த ஆவி நொறுங்கி, ஆத்மா நொறுங்கி வேதனைப்படுகிறதை சரீரத்திலே அனுபவிக்க முடியும், இருதயத்திலே அனுபவிக்க முடியும், மனதிலே அனுபவிக்க முடியும். ஆனால் இந்த சரீரத்தை விட்டு வெளியே நிற்கிற ஒரு ஆத்மா, அதற்கு வலியும் இல்லை, வேதனையும் இல்லை, துன்பமும் இல்லை, வியாதியும் இல்லை என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். ஒரு துராத்மா கொடிய வியாதியினால் மரித்து போய் அல்லது துன்புறுத்தப்பட்டு கொடிய வியாதிகளினால், வேதனைகளினால், காயங்களினால் மரித்து போன ஒரு ஆத்மா ஒரு மனித சரீரத்திற்குள்ளே புகுந்து கொள்ளுமானால் அதற்கு என்னென்ன வேதனைகள் மாம்ச சரீரத்திலே இருந்ததோ அத்தனை வேதனைகளையும் யாருடைய சரீரத்திலே அந்த ஆத்மா, துராத்மா புகுந்து கொள்ளுகிறதோ அதனுடைய மாம்ச சரீரத்திலே இருந்த அத்தனை வியாதிகளையும் நோய்களையும்
காயங்களையும் கட்டுகளையும் வியாதிகளையும் அந்த துராத்மா அந்த புதிய மனிதனுடைய சரீரத்திலே கொண்டு வரும். அதுதான் அந்த துராத்மாவினால் அந்த மனிதனுக்கு வருகிற துன்பம், வேதனை, வியாதி. நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே யோபுவுக்கு சாத்தான் தேவனாலே அடிக்கப்பட்டவன், சாவுக்கு ஏதுவாய் காயப்படுத்தப்பட்டவன், வலு சர்ப்பத்தின் தலை நசுக்கப்பட்டது. அந்த நசுக்கப்பட்ட தலையோடு, அந்த காயங்களோடு, வேதனைகளோடு, அந்த உபத்திரவங்களோடு அந்த வலு சர்ப்பம் ஒரு மனித சரீரத்திற்குள்ளே புகுந்து கொள்ளுகின்ற போது தன்னுடைய தனக்கு என்னென்ன காயங்களும் வேதனைகளும் துன்பங்களும் இருந்ததோ அத்தனை உபத்திரவங்களையும் அந்த எந்த மனிதன் சரீரத்திற்குள்ளே அது நிற்கிறதோ அந்த சரீரத்தை உடைய மனிதனுக்கு அந்த வேதனைகளை, வியாதிகளை கொண்டு வரும். யோபுவுக்கும் அதுதான் சம்பவித்தது. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். தனக்கு ஏற்பட்ட அடிகள், காயங்கள், வேதனைகள், புண்கள், காயங்கள் அனைத்தையும், ஆறாத கொடிய ரணங்கள் அனைத்தையும் யோபுவின் சரீரத்திலே கொண்டு வந்தான் சாத்தான். அந்த சாத்தானிடத்திலே தேவன் கேட்கிறார். ஏனெனில் சிருஷ்டி முதல் அவன் தேவனோடு இருந்தவன் அல்ல, சிருஷ்டிகளில் ஒருவன் அவன். நன்றாக அதை புரிந்து கொள்ள வேண்டும். சாத்தான் யார்? தேவன் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளிலே காணப்படுகிற யாவற்றையும் படைத்து சிருஷ்டிக்கிற போது அவன் தேவனோடு இருக்கவில்லை. அப்பொழுது தேவனோடு இருந்தவர் இன்றைக்கு நீங்களும் நானும் ஆராதித்துக் கொண்டிருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இவன் யார்? இவன் சிருஷ்டிகளில் பிரதானமானவன். அந்த கோணலான நீண்ட பாம்பு, கோணலான பாம்பு, லிபியாதான் என்கிற பாம்பு, சமுத்திரத்தில் இருக்கிற பாம்பு. நீங்கள் யோபு புஸ்தகத்தின் 41 கடைசி 2 அதிகாரங்களை நீங்கள் படித்தாலும் புரிந்து கொள்ளலாம். அதை 39, 40, 41 ஆகிய அதிகாரங்களிலே அந்த லிவியாதான், பிகமோத் என்கிற மிருகங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதை நீங்கள் படிக்கலாம். அவைகள் தேவனாலே சிருஷ்டிக்கப்பட்ட, அதாவது விசேஷமாய் செய்யப்பட்டவை, சிருஷ்டிக்கப்பட்டவை. ஏனெனில் அதனால் தான் கேட்கிறார், சிருஷ்டிப்பின் போது அவைகள் இல்லை. சிருஷ்டியை தேவன் உண்டாக்கின பிற்பாடு தான் இவைகள் சிருஷ்டிக்கப்பட்டது. அதனால் அவர் கேட்கிறார், என்ன கேட்கிறார்? நீ உன் ஜீவ காலத்தில் எப்போதாவது நீ விடியற்காலத்துக்கு கட்டளை கொடுத்து அருணோதயத்துக்கு அதன் இடத்தை காண்பித்ததுண்டோ? இங்கே அருணோதயம் என்று அதை சொல்லுகிறார். பகலையாள பெரிய சுடரை படைத்தாரே. ஆதியாகமம் 1 அதிகாரம் 14 வசனம். பகலையாள பெரிய சுடரை படைத்தார் அல்லவா? அந்த பெரிய சுடர், அதாவது இன்றைக்கு நீங்களும் நானும் ஆகாயத்தின் நடுமையத்தில் பார்க்கிற சூரியன் வீசிக்கொண்டிருக்கிற சுடர் ஒளி பட்டயம். ஏன்னா அதுக்கு பக்கத்துல சுடர் ஒளி பட்டயம்னா அக்கினியாய், நெருப்பச்சூளையாய் எரிந்து கொண்டிருக்கிறது. அதிலிருந்து அதனுடைய அக்கினி, அந்த வெப்பக்கிரணங்கள், ஒளிக்கிரணங்கள், வெப்ப அலைகளாய் வந்து கொண்டிருக்கிறது. அதுக்கு பக்கத்துல யாரும் போக முடியாது. அதுதான் வீசிக்கொண்டிருக்கிற சுடர் ஒளி பட்டயம். அது கருக செய்து போகும், சாம்பலாக்கும். அவ்வளவு வெப்பம் மிகுந்தது. பூமியிலேயே அதனுடைய வெப்பத்தின் வெளிச்சத்தை நம்மால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. சில வேளைகளிலே வீசிக்கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயம், அதுதான் அருணோதயம். அதனுடைய அதிகாலை சூரியன் அருணோதயம் போல் இருக்கும். பட்சிக்கிற அக்னியை போல், பற்றி எரிகிற அக்னி சூளையை போல், சமுத்திரத்தில் இருந்தது எழும்பி வருவது போல் தோன்றும். அதுதான் அருணோதயம். தேவன் அதைத்தான் கேட்கிறார். யாரிடத்தில்? இப்பிரபஞ்சத்தின் தேவனாகிய சத்துருவாகிய சாத்தானிடத்தில். விசேஷமாய் செய்யப்பட்ட முத்திரை மோதிரம் பூமி எங்கும் பிரபஞ்சம் எங்கும் சுற்றி விளாவுவதற்கு அதிகாரம் உள்ளவனிடத்திலே கேட்கிறார். நீ உன் ஜீவ காலத்தில், நீ உண்டாக்கப்பட்ட நாள் முதல் இன்று வரையிலும், எப்பொழுதாயிலும் விடியற்காலத்துக்கு கட்டளை கொடுத்து, பொழுது புலரப் போகிறது, நீ பகல் நேரத்திற்கான வேலை வந்துவிட்டது,
நீ புலர்ந்து விடு, விடியற் காலமே நீ எழுச்சி பெறு என்று விடியற் காலத்துக்கு நீ கட்டளை கொடுத்ததுண்டோ? அருணோதயத்திற்கு அதன் இடத்தை காண்பித்ததுண்டோ? நீ எந்த இடத்திலே, கிழக்கிலா, தென்கிழக்கிலா அல்லது வடகிழக்கிலா? நீ வடகிழக்குக்கும் தென்கிழக்குக்கும் இடையிலே கிழக்கு பகுதியிலே எந்த பகுதியிலிருந்து நீ வெளிப்பட வேண்டும் என்று சூரியனுக்கு நீ கட்டளையிட்டதுண்டோ என்று கேட்கிறார். நீங்கள் சங்கீதத்திலே நீங்கள் படித்தால், அந்த வசனத்தை நான் மறந்துவிட்டேன், சங்கீதத்திலே ஒரு வசனம் இருக்கிறது. என்ன தெரியுமா? சூரியன் அதற்கு ஒரு பாதையை அவர் திட்டமிட்டு இருக்கிறார் தேவன். எங்கோ ஒரு இடத்துல இருக்கு, சங்கீத புத்தகத்திலே இருக்கிறது என்று எனக்கு நன்றாக தெரியும். ஆனால் அந்த வசனம் என்னுடைய பார்வையில் இப்பொழுது சரியாக ஞாபகம் இல்லை. சூரியனுக்கு ஒரு மணவாளனை போல, தன் மணவரையிலிருந்து புறப்படுகிற மணவாளனை போல சூரியன் தன் இடத்திலிருந்து புறப்பட்டு பூமி எங்கும் சுற்றி ஓடுகிற, பிரபஞ்சமெங்கும் வானமெங்கும் ஆகாய விரிவு முழுவதையும் சுற்றி வருகிற அந்த பாதை, அதற்கு நீ கட்டளையிட்டதுண்டோ என்று கேட்கிறார். யாரிடத்திலே? யோபுவினிடத்திலே கேட்பதாக நமக்கு தோன்றினாலும், யோபுவை, சரீரத்தை, ஆத்துமாவை முழுவதுமாய் வாதித்துக் கொண்டிருந்த, மரண உபாதைகளுக்கு உட்படுத்தின சாத்தானிடத்திலே கேட்கிறார். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் அருமையானவர்களே. அருணோதயத்துக்கு அது இடத்தை காண்பித்ததுண்டோ? நான் சொன்னேன், அது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சூரியன் உதிக்கும் திசை கிழக்கு. ஆனால் ஒரு ஆண்டிலே 6 மாதம் கிழக்குக்கும் வடகிழக்குக்கும் இடையான பகுதியில் இருந்து, வடக்குக்கும் கிழக்குக்கும் இடையான பகுதியில் இருந்து சூரியன் 6 மாதங்கள் புறப்பட்டு வரும். அடுத்த 6 மாதங்கள் அதை உத்தராயண காலம், தட்சணாயன காலம் என்பார்கள். உத்தராயண காலம் என்றால் தை முதல் ஆனி வரை என்று நினைக்கிறேன். தை மாதம் முதல் ஆனி மாதம் வரை, ஜனவரி முதல் ஜூலை வரை, ஜூன் வரை உத்தராயண காலம். ஜூலை முதல் டிசம்பர் வரை, அடுத்த ஜனவரி 15 வரை, அதாவது ஆடி முதல் அடுத்த தை மாதம் வரை தட்சணாயன காலம். தட்சணாயன காலம் என்றால் நடுக்கிழக்கு புள்ளியில் இருந்து தெற்கு வரை, அதாவது தென்கிழக்கு வரை, அது அந்த பகுதியில் இருந்து புறப்பட்டு வருவதாக நம்முடைய கண்களுக்கு தோன்றும். அதான் கிழக்கு என்பது வடக்கு புள்ளிக்கும் தெற்கு புள்ளிக்கும் இடைப்பட்ட பகுதி. வடகிழக்கு, தென்கிழக்கு, நடுமையம் கிழக்கு. இந்த பகுதிகளிலிருந்து, வடகிழக்குக்கும் தென்கிழக்குக்கும் இடைப்பட்ட பகுதியிலிருந்து சூரியன் ஒவ்வொரு நாளும் புறப்படும். இன்றைக்கு புறப்பட்ட இடத்திலிருந்து நாளைக்கு புறப்படாது. அதுதான் தேவன் அங்கே கேட்கிறார். நீ எப்பொழுதாகிலும் ஜீவகாலத்தில் எப்பொழுதாவது விடியற்காலத்துக்கு கட்டளை கொடுத்து அருணோதயத்துக்கு அதன் இடத்தை காண்பித்ததுண்டோ? ஆனால் ஒன்றை நினைவில் கொள்ளுங்கள், தேவன் கேட்கிறார், பகற்காலத்துக்கும் ராக்காலத்திற்கும் நான் நியமித்த நியமங்கள், பிரமாணங்கள், உடன்படிக்கையின் பிரமாணங்கள் மாற்றப்படுமானால், கிழக்கே உதிக்கிற சூரியன், நம்முடைய மூதாதையர்கள் பேசுவதை பார்த்திருப்போம், கிழக்கே உதிக்கிற சூரியன் மேற்கே உதயமாகுமானால், கேட்டிருக்கீங்களா? ஒருவர் ஒரு காரியத்தை செய்ய இயலாத ஒரு காரியத்தை அல்லது ஒரு குடும்பத்தை ஒருவர் அழித்துப்படுவேன் என்று சவால் விட்டால், அது நம்முடைய மூதாதையர்கள், முதியவர்கள், வயதானவர்கள் சொல்லுவதை நான் கேட்டிருக்கிறேன். அவன் புலம்பிட்டு போறான்ப்பா, அது அப்படி ஒரு சம்பவம் நடக்கணும்னா அது கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. அதை இவன் செய்ய வேண்டும் என்றால், இவனுடைய மாந்திரீக வித்தைகளினாலோ சூனிய வித்தைகளினாலோ, இவனுடைய உலகத்தின் தெய்வங்களுடைய வல்லமையினாலோ இவன் அந்த குடும்பத்தை அழித்து விட வேண்டும் என்றால், கிழக்கே உதிக்கிற சூரியன் மேற்கே உதிக்க வேண்டும்.
மேற்கே உதயமாகிற சந்திரன் கிழக்கே உதயமாக வேண்டும். அதை அவனால் செய்ய முடியும் என்றால் அவன் விட்ட சவாலை அவன் நிறைவேற்றுவான் என்று சொல்லுவார்கள். கேள்விப்பட்டிருப்பீங்க. கிழக்கே உதயமாகிற சூரியனை ஒருவன் யாராயிலும், எந்த மனிதனாக இருந்தாலும் சரி, உலகத்தை ஆளுகிற அதிகாரம் படைத்த ஒரு மனிதனாக இருந்தாலும் சரி, பழைய காட்டு மிருகமாகிய வலுசர்ப்பம் என்கிற சத்ருவாகிய சாத்தானாக இருந்தாலும் சரி, கிழக்கே உதிக்கிற சூரியனை, அது தேவனுடைய திட்டம். பகற்காலத்துக்கும் ராக்காலத்திற்கும் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் தேவன் வைத்திருக்கிற நியம பிரமாணம் என்ன, விதி பிரமாணம் என்ன? சூரியன் கிழக்கிலே உதயமாக வேண்டும். சந்திரன் சாயங்காலத்திலே, சூரியனுடைய மறைவுக்கு பிற்பாடு, இரவு சாயங்காலமும் அந்த விடியற் பகல் முடிந்து இரவு ஆரம்பமாகிற சந்தியா பொழுதிலே, சாயங்கால வேளையிலே சந்திரன் மேற்கிலே உதயமாக வேண்டும். அது தேவனால் நியமிக்கப்பட்ட நியமம். அந்த நியமத்தை, அந்த பிரமாணத்தை ஒருவன் மாற்றக்கூடுமானால், தேவன் அந்த வார்த்தை எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாய் எரேமியா 33ஆம் அதிகாரம் 14க்கு பிற்பாடு வருகிற 13 வசனங்களிலே திரும்ப திரும்ப அவர் சொல்லுகிற காரியம் அதுதான். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் இப்பொழுது சொல்லுகிற அந்த உதாரணத்தை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். கிழக்கிலே உதயமாகிற சூரியனை ஒருவன், அது சாத்தானாக இருக்கட்டும், இப்பிரபஞ்சத்தின் ஒரு தேவனாக இருக்கட்டும், அல்லது அவைகளுடைய வல்லமைகளை கொண்டு செயல்படுகிற ஒரு மனிதனாக இருக்கட்டும், இப்பிரபஞ்சத்தை, இந்த பூமியை ஆளுகிற அரசனாகவோ தலைவனாகவோ இருக்கட்டும், அது அந்தி கிறிஸ்துவாகவோ இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு தீர்க்கதரிசியாக இருக்கட்டும், எவனாக இருந்தாலும் சரி, சூரியனை, கிழக்கிலே உதயமாகிற சூரியனை நீ மேற்கிலே இருந்து நீ உதிக்க வேண்டும் என்று கட்டளையிடக்கூடுமானால், சூரியன் அவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து மேற்கிலிருந்து உதயமாகுமானால், காலையிலே, பகலின் ஆரம்ப வேளையிலே, விடியற்காலத்திலே உதயமாகக்கூடிய சூரியன் சாயங்காலத்திலே மேற்கிலிருந்து உதிக்குமானால், தேவன் சொல்லுகிறார், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ ஜனம் இன்றைக்கு கிறிஸ்தவர்கள், பழைய ஏற்பாட்டின் உடன்படிக்கையின்படி யூதர்களும் இஸ்ரவேலர்களும், புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய கிறிஸ்துவின் இரத்தத்தின் அடையாளத்தினால் மீட்டெடுக்கப்பட்ட புதிய உடன்படிக்கையின்படி கிறிஸ்தவர்கள், இவர்களை ஒழித்து கட்ட ஒருவனால் முடியும். இந்த வம்சத்தை, இந்த இனத்தை, தேவ ஜனமாகிய பழைய பாரம்பரிய இஸ்ரவேலர்களையும் யூதர்களையும் ஒழித்து போடவும், புதிய உடன்படிக்கையின் பிரமாணத்தின்படியான புதிய இஸ்ராயலர்களாகிய கிறிஸ்தவர்களை வேறறுக்கவும், இந்த பூமியிலே இருக்கிற ஒரு மனிதனாலோ, ஒரு அரசனாலோ, ஒரு ஆளுகிறவனாலோ, அந்தி கிறிஸ்துவனாலோ, அல்லது பிரபஞ்சத்தின் தேவனாகிய சாத்தானாலோ, இந்த பூமியிலே காணப்படுகிற 33 கோடி தேவர்களில் எவனாகிலும் ஒருவனால் அல்லது அனைவரும் சேர்ந்து இந்த தேவனுடைய சொந்த ஜனங்களை, பழைய ஏற்பாட்டின் காலத்திலே இஸ்ரவேலர்களும் யூதர்களையும், புதிய ஏற்பாட்டின் காலத்திலே உலகம் முழுவதிலும் இருக்கிற கிறிஸ்தவர்களை அழித்து போட முடியும். இந்த காரியத்தை செய்ய முடியுமா? நீங்கள் யோசிக்க வேண்டும். ஏனெனில் உலகம் உண்டான நாள் முதல் இந்த நாள் வரை சூரியன் கிழக்கிலே தான் உதயமாகிக் கொண்டிருக்கிறது. நான் அதை சொன்னேன். வடகிழக்குக்கும் தென்கிழக்குக்கும் இடைப்பட்ட பகுதியிலிருந்து, கிழக்கு பகுதியிலிருந்து சூரிய உதய திசையே கிழக்கு தான். சரியான கிழக்கு புள்ளி அல்ல, அந்த கிழக்கு பகுதியில் இருந்து தான் அது வெளியே வருகிறது. அதை இன்று வரை மேற்கில் இருந்து உதயமாக எவனாலும் அதை மாற்ற முடியவில்லை. நன்றாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வேதாகமம் ஒருவன் சூரியனை ஒரு நாள் முழுவதும், ஒரு பகல் முழுவதும் அப்படியே நில் என்று கட்டளையிட, சூரியன் அவனுடைய
வார்த்தைக்கு கட்டுப்பட்டது யார் தெரியுமா? பழைய ஏற்பாட்டிலே யோசுவா. இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து மீட்டெடுத்து வாக்குத்தத்த தேசமாகிய கானான் தேசத்திற்கு வழிநடத்தி வருகிற போது எரிகோ பட்டணத்தை பிடிப்பதற்காக தேவன் யோசுவாவுக்கு கட்டளையிட்டார். நீ சூரியனை பார்த்து, சூரியனே தரித்து நில், எரிகோ பட்டணம் இஸ்ரவேலர்களால் பிடிக்கப்படும் வரை நீ அந்த இடத்தை விட்டு அசையக்கூடாது, சந்திரனே உன் மண்டலத்திலே நில் என்று அதற்கு கட்டளையிட்டார். கர்த்தர் யோசுவாவுக்கு கட்டளையிட்டபடியே யோசுவா செய்தான். சூரியனும் சந்திரனும் அதன் மண்டலங்களிலே நின்றது. ஒரு நாள் முழுவதும் நின்றது. ஒரு பகல் மட்டுமல்ல, ஒரு நாள் முழுவதும் நின்றது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். தேவன் ஒருவர் சிருஷ்டித்தவர் கட்டளையிட்டால் மட்டுமே அது கீழ்ப்படியும். சிருஷ்டிகளில் எவன் கட்டளையிட்டாலும், அது சாத்தானாக இருந்தாலும் சரி, அந்தி கிறிஸ்துவாக இருந்தாலும் சரி, இப்பிரபஞ்சத்தின் 33 கோடி தேவர்களில் அனைவரும் சேர்ந்து கட்டளையிட்டாலும் சூரியன் அவர்களுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாது. நீங்கள் அதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அதைத்தான் தேவன் யோபுவினிடத்திலே கேட்கிறார். அந்த வார்த்தைக்குள்ளே இருக்கிற ரகசியங்கள், சத்தியம் என்ன என்பது உங்களுக்கு புரிகிறதா அருமையானவர்களே? அதான் கிழக்கே உதிக்கிற சூரியனை மேற்கிலே உதயமாகவும், மேற்கிலே உதிக்கிற சந்திரனை அதிகாலையிலே கிழக்கிலே உதயமாகவும் ஒருவன் செய்யக்கூடுமானால், தேவன் தெரிந்து கொண்ட தம்முடைய ஜனங்களை பழைய உடன்படிக்கையின்படி இஸ்ரவேலர்களையும் யூதர்களையும் பூமியில் இராதபடிக்கு ஒழித்து போட முடியும். புதிய உடன்படிக்கையின்படி ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மீட்டெடுக்கப்பட்ட கிறிஸ்தவர்களை உலகம் முழுவதும் இருந்து ஒழித்து கட்ட ஒருவனால் முடியும். ஆனால் இங்கே அந்தி கிறிஸ்துவின் சேனைகள் வலு சர்ப்பத்தின் அவதார புருஷர்களை தேவர்களாக, மாபெரும் தேவர்களாக ஆராதித்துக் கொண்டிருக்கிற இந்த பூமியின் ஜனங்களில் ஒரு கூட்டத்தார் கிறிஸ்தவர்களை வேறறுப்போம் என்கிறார்கள். அருமையானவர்களே, நடக்காத காரியம். அவர்கள் கனவிலும் எண்ணி பார்க்க வேண்டாம். அவர்களால் இந்த காரியத்தை நடத்திக்க முடியும் என்றால், கிழக்கிலே உதயம் காலையிலே விடியற்காலத்திலே கிழக்கிலே உதயமாகிற சூரியனை மேற்கிலே சாயங்காலத்திலே மேற்கிலிருந்து உதயமாகவும், சாயங்காலம் மேற்கிலிருந்து உதயமாகிற சந்திரனை அதிகாலையிலே கிழக்கிலிருந்து உதயமாகவும் கட்டளையிடக் கூடுமானால், அதை நடத்தி முடிக்க கூடுமானால், பாரம்பரிய இஸ்ரவேலர்களையும் யூதர்களையும் புதிய உடன்படிக்கையின் கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்ட உலகளாவிய கிறிஸ்தவர்களையும் ஒழித்து கட்ட அந்தி கிறிஸ்துவின் கூட்டத்தால் முடியும். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். தேவன் அதைத்தான் அங்கே சுட்டி காட்டுகிறார். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 14 முதல் 26 வரையான வசனங்களிலே முழு சராம்சத்தையும் நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்ல போகிறேன். அந்த 13 வசனங்களுடைய முழு சராம்சமும் இன்றைய செய்தியிலே உங்களுக்கு சொல்ல போகிறேன். அருமையானவர்களே, அதற்குத்தான் யோபு புத்தகத்திற்கு வந்தேன். அடுத்த வசனம். எந்த வசனம்? எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 38ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். பூமி, நான் ஆரம்பத்தில் சொன்னேன், பூமியும் வானமும் தேவனால் மாற்றி அமைக்கப்படும், புதுப்பிக்கப்படும். அது தேவன் கட்டளையிடுகிற நாளிலே மட்டும்தான் நடக்கும். சாத்தானோ, இப்பிரபஞ்சத்தின் தேவர்களோ, இப்பிரபஞ்சத்தை பூமி முழுவதையும் ஒரே அரசனால் ஆள எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அந்தி கிறிஸ்துவனாலோ அந்த காரியம் நடப்பிக்கப்பட முடியாது. அது படைப்பின் தேவன் ஒருவராலே மட்டுமே
உலகத்தில் யார் வேண்டுமானாலும் அவர்கள் தேவன் தான் படைத்தார் என்று சொல்லலாம். யார்? நான் இன்றைக்கு மதவெறியர்களுக்கு எங்கள் தெய்வம்தான் பெரிய தெய்வம் என்று சவால் விடுகிறவர்களுக்கு சொல்லுகிறேன். அவர்கள் எத்தனை 33 கோடி தேவர்கள் இருந்தாலும் சரி, 33 லட்சம் கோடி தேவர்கள் இருந்தாலும் சரி, அவர்கள்தான் பூமியை, வானத்தையும் பூமியையும் பிரபஞ்சத்தையும் உண்டாக்கினார்கள் என்றால் நான் அவர்களுக்கு சவாலாக கேட்கிறேன், விஞ்ஞானிகளுக்கும் சேர்த்து கேட்கிறேன், நீங்கள் கிழக்கே உதயமாகிற சூரியனை சாயங்காலத்திலே மேற்கில் இருந்து உதயமாக செய்து பாருங்கள், கூடுமானால் செய்யுங்கள் என்றால் உங்கள் தேவர்களே, உங்கள் கண்டுபிடிப்புகளே உலகத்தை உண்டாக்கிற்று. கூடுமா? ஏனெனில் எந்த தேவன் பெரியவர் என்பதை நீங்கள் அப்பொழுது காண்பீர்கள். பரிசுத்த வேதாகமம் கூறுகிற யாவே, யெகோவா, எல் எலோஹீம், பிதா, குமாரன், பரிசுத்தாவி என்கிற மூவர் ஒருவராயிருக்கிற கிறிஸ்துவே தேவனா? இல்லை, பிரபஞ்சத்தின் தேவர்கள் என்று சொல்லப்படுகிற ஏனைய 33 கோடி தேவர்கள் தேவர்களா என்பதை உங்களால் நிரூபிக்க கூடுமானால் இந்த காரியத்தை செய்து பாருங்கள். அருமையானவர்களே, இல்லை என்றால் உங்கள் தெய்வம் பெரிது, எங்கள் தெய்வம் பெரிது, எங்கள் தெய்வம் தான் உலகம் முழுவதையும் உண்டாக்கியது, கிறிஸ்தவம் பரிசுத்த வேதாகமம் உண்டாக்கப்படுவதற்கு முன்பே எங்கள் தெய்வங்கள் தான் இங்கே இருந்தது என்று சவாலிடுகிறீர்கள் என்றால் நான் ஒன்றை கேட்கிறேன், கிழக்கே உதிக்கிற சூரியனை சாயங்காலத்திலே மேற்கில் இருந்து உதயமாக கட்டளையிடுங்கள் பார்ப்போம். அல்லது மேற்கே, சாயங்காலத்திலே மேற்கே உதயமாகிற சூரியனை அதிகாலையிலே கிழக்கிலிருந்து உதயமாக செய்யுங்கள். அதனுடைய விதி பிரமாணத்தை மாற்றி பாருங்கள். இது தேவன் கொடுக்கிற கட்டளை, சவால். சாத்தானுக்கும் இப்பிரபஞ்சத்தின் தேவர்களுக்கும் அவைகளை பின்பற்றி தங்கள் தெய்வங்கள் தான் பெரிய தெய்வங்கள் என்று கூக்குரலிடுகிற மதவெறியர்களுக்கும் தேவன் கொடுக்கிற சவால் என்ன தெரியுமா? இதான், பகற்காலத்துக்கும் ராக்காலத்திற்கும் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் நான் வைத்திருக்கிற நியமங்களை, உடன்படிக்கையின் பிரமாணங்களை ஒருவன் மாற்றிப்படக்கூடுமோ என்று கேட்கிறார். மாற்ற முடியும்னா சவாலிட்டு காட்டுங்கள், செய்து காட்டுங்கள், நம்புகிறோம். நீங்கள் காண்பிக்கிற சொல்லுகிற தேவனே பிரபஞ்சத்தை படைத்தவன் என்று. இல்லை என்றால் பரிசுத்த வேதாகமம் வேறு எவரிடத்திலிருந்தும் திருடப்பட்டதல்ல, அது தேவனாலே எழுதி கொடுக்கப்பட்ட புத்தகம். அந்த வேதாகமம் சொல்லுகிற தேவனை ஏற்றுக்கொள்ளுங்கள். அவர் ஒருவரே தேவன். லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான தேவர்கள் இருந்தாலும் அவர் ஒருவனே தேவன், ஒருவரே தேவன். எல்லா தேவர்களுக்கும் மேலான தேவன் அவர் ஒருவரே என்பதை ஆணித்தரமாக உங்களுக்கு சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். அந்த தேவனை இயேசு கிறிஸ்து என்கிற பெயரிலே நாங்கள் ஆராதிக்கிறோம் என்று ஆணித்தரமாக நான் இங்கே சாட்சி சொல்லுகிறேன். பிற தெய்வங்கள் அனைத்தையும் உண்டாக்கினவர் அவர். அந்த தெய்வங்களுக்கு வடிவ தோற்றங்களை சிலைகளிலே உண்டாக்கினவர்கள் நீங்கள். அந்த தேவர்கள் அனைவரும் தேவகுமாரர்களாய் இருந்தார்கள். ஒரு காலத்தில் தேவனுடைய சிருஷ்டிகளாய் இருந்தார்கள். உங்கள் பிரபஞ்சத்தின் தேவனாகிய சாத்தான் கூட, அந்த காட்டு மிருகமாகிய வலுசர்ப்பம், அதுவும் தேவனாலே, எங்கள் தேவனாகிய கர்த்தராலே உண்டாக்கப்பட்டதே என்பதை நீங்கள் மறக்கக்கூடாது. அருமையானவர்களே, இது இல்லை, எங்கள் தெய்வம்தான் பெருசு, எங்கள் வலு சர்ப்பம், பாம்பு, நாகப்பாம்பு தான், கருநாக பாம்பு தான் பெரியது, பிரபஞ்சத்தை படைத்தது என்று நீங்கள் சொல்லுவீர்கள் என்றால் இந்த சவாலை நிறைவேற்றி காட்டுங்கள். அப்பொழுது நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறோம். அருமையானவர்களே, 14ஆம் வசனம் சொல்லுகிறது, யோபு 38:14, பூமி முத்திரையிடப்பட்ட களிமண் போல வேறே ரூபம் கொள்ளும்,
சகலமும் வஸ்திரம் தரித்திருக்கிறது போல் காணப்படும். அருமையானவர்களே, நான் ஒன்றை சொல்லுகிறேன் உங்களுக்கு. இரவிலே வானம் தெளிவாக இருக்கும்போது, கார்மேகமின்றி வானம் தெளிந்த வானமாயிருக்கும் போது, வானத்தில் எண்ணிக்கை கடங்காத நட்சத்திரங்களை நீங்கள் பார்க்க முடியும், சிறிதும் பெரிதுமாக. பிரபஞ்சம் முழுவதும், ஆகாய விரிவு முழுவதும் வெட்ட வெளியை போல காணப்படும், தெளிவாக காணப்படும். அப்பொழுது நீங்கள் இந்த பூமியில் இருக்கிற வானத்திற்கு ஒரு பிரபை உண்டு, ஒரு வெளிச்சம் இருக்கும். கார்மேகம் சூழ்ந்திருக்கும் போது நீங்கள் வானத்தினுடைய பிரபை என்ன என்பதை நீங்கள் பார்க்க முடியாது. மகிமை, தேவனுடைய மகிமை எப்படி இருக்கிறதோ அது நீலரத்தினம் போல இருக்கும். தேவனுடைய மகிமை, அந்த மகிமையினுடைய சாயலை நீங்கள் ஆகாய விரிவிலே பார்க்க முடியும். நீல வானத்தின் மகிமை பிரதாபத்தை பார்க்க முடியும். வானமண்டல ஆகாய விரிவிற்கு மேல் நட்சத்திரங்களை பார்ப்பீர்கள், எண்ணிக்கை கடங்காத நட்சத்திரங்களை. பிரபஞ்சத்திலே சமுத்திரத்தை பாருங்கள், அந்த வேளையிலே கடலை பாருங்கள், அதற்கு ஒரு பிரபை இருக்கும், அதற்கு ஒரு வெளிச்சம் இருக்கும். மரங்களை பாருங்கள், மலைகளை பாருங்கள், அந்த மலைகளுக்கு, இருண்ட மலைகள், உயரமான மலைகள், அந்த மலைகளுக்கும் ஒரு வெளிச்சம் இருக்கும், ஒரு பிரபை இருக்கும். மரங்களை பாருங்கள், மரங்களின் மேலும் ஒரு ஒளிவட்டம், ஒரு பிரபை இருக்கும். அந்த பிரபை என்பது ஒளிவட்டம். அந்த ஒளிவட்டம் படைப்பில் உள்ள அனைத்து சிருஷ்டிகளுக்கும் என்ன இருக்கிறது? ஒரு பிரபை இருக்கிறது. பிரபை என்றால் மகிமை, வெளிச்சம் இருக்கிறது. அந்த வெளிச்சத்தை நீங்கள் காண முடியும். ஆகாயத்தின் வெளிச்சத்தை பார்க்க முடியும். நட்சத்திரங்கள் கிரகங்களுடைய அல்ல, ஆகாயம் வெட்ட வெளியாய் காணப்படுகிற, இந்த திறந்த வெளியாய் காணப்படுகிற ஆகாயத்திற்கு ஒரு பிரபை இருக்கும், மகிமை, வெளிச்சம். அதுபோல பறந்து விரிந்த இந்த சமுத்திரத்திற்கு ஒரு பிரபை இருக்கும், ஒரு மகிமை, வெளிச்சம் இருக்கும், கண்ணு கட்டிய தொலைவரை. மரங்களின் மேல் ஒரு பிரபை, வெளிச்சம் இருக்கும். மலைகளின் மேல் ஒரு பிரபை இருக்கும். ஆனால் மனிதனை பாருங்கள், அடர்ந்த இருளிலே நின்று ஒரு மனிதனுடைய முகத்திலே அல்லது அவனுடைய தலையின் மேல் அந்த மகிமையின் பிரதாபம், தேவனுடைய சிருஷ்டிகளுக்கு இருக்கிற மகிமையின் வெளிச்சம் இழந்து போனவன் மனிதனும் மிருகங்களும் மட்டுமே. ஆனால் மிருகங்களின் கண்களிலே கூட ஒளி உண்டு, மிருகங்களின் கண்களிலே கூட ஒளி உண்டு. ஒரு கரடியோ, ஒரு ஓநாயோ, ஒரு நாயோ, ஒரு பூனையோ இரவிலே அடர்ந்த இருளிலே வெளிவருகிறது என்றால் அந்த அதன் கண்களை பாருங்கள், அல்லது ஒளி வீசும். ஆனால் ஒளி இழந்து ஆவிக்குரிய குருட்டாட்டம் பிடித்திருக்கிற இந்த மனித இனத்தை தவிர அவனுக்கு அந்த ஒளி என்கிற பிரபை, தேவனுடைய மகிமையின் சாயல் இழந்தவன் மனிதன் மட்டுமே. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். கண்கள் முழுதலால் ஒளி வங்கி போனது, இருளிலே கண் காணாது மனிதனுக்கு. ஆனால் மிருகங்களுக்கும் பறவைகளுக்கும் இருளிலே கண்கள் காணும், துல்லியமாக ஒளி விளக்குகளை போல பிரகாசிக்கும். பாருங்கள், கண்களிலே ஒளி இழந்து போன மனிதன், அவனுடைய சரீரத்தை சுற்றிலும் இருந்த ஒளி பிரகாசம், தேவனுடைய சாயலை இழந்தவன் மனிதன் மட்டுமே. அதை அபகரித்தவன் இருளாகிய பிசாசு. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஆனால் தேவன் என்ன செய்ய போகிறார் தெரியுமா? இந்த மனுக்குலம் முழுவதையும் இழந்து போன தேவசாயலாகிய ஒளியை திரும்ப பெற்றுக்கொண்டு வானத்து நட்சத்திரங்களைப் போல ஒளி வீசுகிறவர்களாய் மாற பண்ண போகிறார். அதுதான் வாக்குத்தத்தம். அதுதான் ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததியாருக்கும் கொடுக்கப்பட்ட, இன்றைய உலகளாவிய கிறிஸ்தவர்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற வாக்குத்தத்தம். ஆபிரகாமின் ஆசீர்வாதம் அதுவே. உங்களை வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணுவேன், ஒளி விளக்குகளாய் மாற பண்ணுவேன். தேவனுடைய சிருஷ்டியிலே நீங்கள் எப்படி ஒளி விளக்குகளாய் இருந்தீர்களோ அப்படியே ஆதாமும் ஏவாளும் ஒளி விளக்குகளாய் இருந்தது போல
நீங்களும் வானத்து நட்சத்திரங்களைப் போல ஒளி வீசுகிறவர்களாய் நீங்கள் இருளிலே நின்றால் உங்கள் மேல் தேவனுடைய மகிமையின் ஒளி பிரகாசிக்கும். அந்த நிலைக்கு உங்களை மாற்றுவேன் என்று சொல்லுகிறார். அதுதான் ஆபிரகாமின் ஆசீர்வாதம். இன்றைய உலக பிரசங்கிகள் உங்களுக்கு வாரி வழங்குகிற கூடை கூடையாய், மூடை மூடையாய், வண்டி வண்டியாய் இறக்குகிறார்களே ஆபிரகாமின் ஆசீர்வாதங்களை, செழிப்பின் ஐஸ்வர்யங்களாய். இவைகள் அல்ல, ஆபிரகாமின் ஆசீர்வாதம் அதுவே. நேற்றைய தினத்திலே உங்களுக்கு சொன்னேன், வானத்து நட்சத்திரங்கள் அத்தனையாய் பெருக பண்ணுவேன் என்று சொன்னார். மனிதர்களை அந்த நிலைக்கு அவர் மாற்றின பிற்பாடு அக்கிரமத்திற்கு ஒரே நாளிலே முடிவு கட்டுகிறார். வானமும் பூமியும், இந்த பூமி வெளிப்படுத்தின விசேஷத்திலே பாருங்கள், ஏன் 19ஆம் அதிகாரம் அல்ல, அதற்கு முந்தின பகுதிகளில் நீங்கள் படித்து பாருங்கள். பூமி முழுவதுமாய் அக்கினிக்கு சுட்டரிக்கப்பட்டு இரையாக்கப்படும். அக்கினிக்கு இரையாக்கப்பட்டு வானமும் பூமியும் அக்கினிக்கு இரையாக்கப்படும். எல்லாம் இருக்கும், எல்லா கோளங்களும் எல்லா நட்சத்திரங்களும் இருக்கும், பூமியும் இருக்கும். ஆனால் அதன் வெளி பகுதியை மூடியிருக்கிற மாயையின் இருளும், மாயை என்கிற இருளாகிய பிசாசின் அருவருப்புகளும் அக்கிரமங்களும் இருளும், வெளியே காணப்படுகிற அனைத்தும் சுட்டரிக்கப்பட்டு சாம்பலாக்கப்படும். பூமி எல்லா வஸ்துக்களும் வஸ்திரம் தரித்திருக்கிறது போல காணப்படும். எந்த வஸ்திரம்? இன்றைக்கு நீங்களும் நானும் உடுத்தியிருக்கிற வஸ்திரங்கள் அல்ல, தேவ சாயலாகிய ஒளியின் வஸ்திரத்தை தரித்திருக்கிறது போல காணப்படும். நன்றாக அதை புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் சூரியனுடைய மகிமை எப்படி இருக்கிறதோ, இரவிலே பூரண சந்திரனுடைய மகிமை எப்படி இருக்கிறதோ, ஒரு நட்சத்திரனுடைய மகிமையின் ஒளி பிரகாசம் அது எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக எப்படி பிரகாசிக்கிறதோ அதுபோல ஒவ்வொரு மனிதனும் மாற்றப்படுவான், எரிந்து பிரகாசிக்கிற விளக்குகளாக. இயேசு கிறிஸ்து ஒரு இடத்திலே யோவான் ஸ்நாபகனை குறித்து சொல்லுவார், அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காயிருந்தான். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அதான் ஒவ்வொரு மனிதரும் உங்களுடைய ரட்சிப்பின் வஸ்திரம், உங்கள் ரட்சிப்பின் பாத்திரம் எரிகிற தீவட்டியாக மாற வேண்டும். அதுதான் வானத்து நட்சத்திரத்தை போல, சூரியனை போல எரிகிற தீவட்டியாய் மாற வேண்டும். இரவிலே கோவில் திருவிழாக்களிலே, இரவு கூட்டங்களிலே, ஊர்வலங்களிலே நீங்கள் பார்த்திருப்பீர்கள், ஒரு பெரிய கம்பத்திலே தீவட்டிகளை வைத்திருப்பார்கள், அதிலே பந்தங்களை கட்டியிருப்பார்கள், எண்ணெயை ஊற்றி கொளுத்துவார்கள். அந்த தெரு முழுவதும் அந்த தீவட்டி ஒளி வீசும். அன்பான கிறிஸ்தவனே, நீ ரட்சிப்பின் அனுபவத்தை உண்மையாய் வேதம் கற்பிக்கிற அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை நீ பெற்றுக்கொள்ளுகின்ற போது உன்னுடைய ரட்சிப்பின் பாத்திரமாகிய இருதயம் எரிகிற தீவட்டியாக எரிந்து பிரகாசித்து உன்னுடைய முக நெற்றியில் இருந்து அந்த அக்னி பிரகாசம், அந்த ஒளி பிரகாசம் வெளிப்பட வேண்டும். அதுதான் தேவசாயலாகிய ஒளி. எத்தனை பேர் பெற்றுக் கொண்டிருக்கிறீர்கள்? ரட்சிக்கப்பட்டோம் என்று கூவிக்கொண்டிருக்கிறவர்களே, நீங்கள் பெற்ற ரட்சிப்பின் அடையாளம் உங்கள் ரட்சிப்பு எரிகிற தீவட்டியாக. ஏசாயா 62ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தின்படி நீ பெற்றுக்கொண்ட ரட்சிப்பு எரிகிற தீவட்டியாக சூரியனை போல எரிந்து பிரகாசிக்க வேண்டும், வானத்து நட்சத்திரத்தை போல எரிந்து பிரகாசிக்க வேண்டும். பெற்றுக்கொண்டிருக்கிறாயா? நீ பெற்றுக்கொண்ட ரட்சிப்பு உண்மையான வேதம் கற்பிக்கிற ரட்சிப்பு தானா? உன் இருதயமாகிய தீவட்டி ரட்சிப்பின் பாத்திரம் எரிகிற தீவட்டியாய் எரிந்து பிரகாசித்துக் கொண்டிருக்கிறதா? அப்படி என்றால் உன் சரீரத்தின் பாவ இச்சைகள், மாம்சீக இச்சைகள், பண ஆசைகள், சம்பாத்திய இச்சைகள், வேசித்தன இச்சைகள் கரி சாம்பலாய் இருக்க வேண்டுமே. இல்லையே. ஏன்? நீ பெற்றுக்கொண்டது ரட்சிப்பல்ல, இச்சை. இவ்வுலகத்தை இச்சிக்கிறாய், பணத்தை இச்சிக்கிறாய், சம்பாத்தியத்தை இச்சிக்கிறாய், உன் சரீரத்தை இச்சிக்கிறாய். ஆண் பெண்ணினுடைய சரீரத்தையும் பெண்கள் ஆண்களுடைய சரீரத்தையும் இச்சிக்கிறீர்கள். இந்த இச்சையினால் இறந்திருக்கிற அருவருப்பான பாவ மனிதனே, நீ ரட்சிக்கப்பட்டேன் என்று கூவிக்கொண்டிருக்கிறாயா? உன் ரட்சிப்பு எரிகிற தீவட்டியை போல எரிகிற அக்னி சூளையாய் இரவிலே எண்ணெய் ஊற்றப்பட்டு கொளுத்தப்படுகிற
ஒரு தீப்பந்தம் போல உன் ரட்சிப்பு நிலை எரிந்து பிரகாசிக்கும் என்றால், உன் பாவம் மாம்சத்தில் இருக்கிற அனைத்து இச்சைகளும் சாம்பலாய் இருக்க வேண்டுமே. ரட்சிக்கப்பட்ட ஒருவனிடத்திலும் அது காணப்படவில்லையே. இங்கே என்ன நடக்கிறது தெரியுமா? தேவன் எல்லாவற்றையும் புது சிருஷ்டியாய் மாற்றுகின்ற போது இந்த பூமியும் சுட்டரிக்கப்பட்டு சாம்பலாகும். அதன் மேலே மேற்பரப்பு முழுவதும் மண்ணும் அதை சார்ந்த மரங்களும் மலைகளும் பாறைகளும் எரிந்து சாம்பலாகி போகும். ஆனால் முழுமையான பூமியோ, பூமியினுடைய உள்ளான பகுதியோ, இந்த வேத வசனம் யோபு 38:14 கற்பிக்கிறபடி பூமி முத்திரையிடப்பட்ட களிமண் போல் வேறே ரூபம் கொள்ளும். ஒரு களிமண்ணை உருட்டி நன்றாக பிசைந்து உருட்டி நெருப்பிலே சுட்டெடுங்கள் பார்ப்போம், அது எப்படி இருக்கும்? அதை சுத்திகரித்து விளக்கி பாருங்கள், பளிங்கு போல இருக்கும். முத்திரையிடப்பட்ட களிமண்ணை போல பூமி பளிங்கு போல பிரகாசிக்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அதுபோலதான் வானமும். அதுதான் தேவனால் சுத்திகரிக்கப்படுகிற ஒரு மனித சரீரத்தினுடைய பூரணமும் பூரணத்துவமும் அப்படித்தான் இருக்க வேண்டும். இந்த உங்களுடைய மறுபடி பிறப்பு என்றால், இப்ப தண்ணீர மூழ்கி அந்நிய பாஷை அடையாளத்தோடு அபிஷேகம் பெற்று மறுபடி பிறந்து விட்டேன் என்று கூவுகிற இதெல்லாம் புறம்போக்கு. இது வேதம் கற்பிக்கிறதல்ல. நீ உண்மையிலேயே மறுபடி பிறக்கிற அனுபவம் என்னவென்றால், அதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே காண்பித்தார். எங்கே காண்பித்தார்? ஒலிவமலையிலே. யாரெல்லாம் நின்றார்கள்? பேதுரு, யாக்கோபு, யோவான் ஆகிய 3 சீடர்களும் இயேசுவுமாக ஒலிவமலையின் உச்சியிலே ஏறி சென்றபோது அவருடைய முகம் சூரியனை போல பிரகாசித்தது. இந்த பூமியில எந்த வண்ணானாலும் வெளுப்பிக்க முடியாத வெண்மையாக சூரியனுடைய மகிமையின் ஒளி பிரகாசத்தை போல கிறிஸ்துவின் முகம் பிரகாசித்தது. அங்கே அந்த ஒளி வெளிச்சத்திலே, அந்த ஒளி வெள்ளத்திலே மோசேயும் எலியாவும் இயேசு கிறிஸ்துவோடு பேசிக் கொண்டிருக்கிறதை, சம்பாஷணை செய்கிறதை 3 சீடர்களும் கண்டார்கள். அருமையான கிறிஸ்தவனே, உன் ரட்சிப்பு எரிகிற தீவட்டியாய் இயேசு கிறிஸ்துவின் முகம் சூரியனை போல பிரகாசித்தது போல நீங்களும் நானும் பிரகாசிக்க வேண்டும். அதுதான் வானத்து நட்சத்திரங்களை போல பிரகாசிப்பார்கள். இதுதாங்க ரட்சிப்பு. ரட்சிப்பின் மகிமை, தேவனுடைய நீதியை வெளிப்படுத்த வேண்டும் என்றால் நீ இப்படி மாற வேண்டும். தண்ணீரில் மூழ்கி அந்நிய பாஷை அடையாளத்தோடு விளங்காத பேச்சுகளை பேசி கூவி ஊளையிட்டு நான் ரட்சிக்கப்பட்டேன், மறுபடி பிறந்தேன் என்று சொல்லுவது கிறிஸ்தவம் அல்ல. இது புறம்போக்கு கிறிஸ்தவம். இது வேசி மார்க்கம். இது வேதம் சொல்லுகிற கிறிஸ்தவம் அல்ல. அருமையானவர்களே, அங்கே வெளிப்படுத்த யோபு 38:14 சொல்லுகிறது, பூமி முத்திரையிடப்பட்ட களிமண் போல் வேறே ரூபங்கொள்ளும், சகலமும் வஸ்திரம் தரித்திருக்கிறது போல் காணப்படும். சகலமும் தேவ சாயலாகிய ஒளியின் வஸ்திரத்தை தரித்திருக்கிறது போல காணப்படும். ஏசாயா சொல்லுகிறானே 6ஆம் அதிகாரத்திலே, ஏசாயா 6ஆம் அதிகாரம் என்று நினைக்கிறேன், அல்லது 7ஆம் அதிகாரமாக இருக்கலாம். அந்த அதிகாரத்திலே அவன் சொல்லுகிறான். என்ன சொல்லுகிறான் தெரியுமா? தெரியுமா உங்களுக்கு? ஏசாயா ஆலயம் தேவனுடைய வஸ்திர தொங்கலாகிய ஒளியினால் நிறைந்திருந்தது. தேவனுடைய வஸ்திர தொங்கல் என்ன? ஒளி. அந்த ஒளியினால் ரட்சிக்கப்பட்ட விசுவாசி தேவ சாயலாகிய ஒளியின் வஸ்திரத்தினால் உடுத்தப்பட வேண்டும். ரட்சிப்பின் வஸ்திரம் ஒளியின் வஸ்திரமாக இருக்க வேண்டும்.
யாருக்காக இருக்கா? அப்படி என்றால் எவரும் இன்னும் வேதாகமம் கற்பிக்கிற உண்மையான தேவசாயலாகிய ஒளியின் வஸ்திரத்தை ரட்சிப்பின் வஸ்திரங்களாய் உடுத்தி கொண்டவர்கள் இல்லை. அனைவரும் வேடமிடுகிறார்கள், அனைவரும் வேடம் தரிக்கிறார்கள். இவ்வுலகத்தின் மண் வஸ்திரங்களை தரித்துக் கொண்டு நாங்கள் பரிசுத்தவான்கள் என்று கூவிக்கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது சொல்லுங்கள், கிறிஸ்தவம் எங்கே பயணித்துக் கொண்டிருக்கிறது? அருமையானவர்களே, நான் திரும்பவும் எங்கே வருகிறேன்? எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திற்கு வருகிறேன். வானத்துக்கும் பூமிக்கும் குறித்திருக்கிற நியமங்களை நான் காவாமல் பகற்காலத்தையும் ராக்காலத்தையும் குறித்து நான் பண்ணின உடன்படிக்கையை அற்றுப்போகிறது உண்டானால், இந்த சவால் புரிகிறதா? உங்களுக்கு புரியும்படியாக அந்த வார்த்தையை ஒருமுறை கூட சொல்லி அடுத்த வசனத்திற்கு வருகிறேன். பகலிலே அதிகாலையிலே உதயமாகிற சூரியன், கிழக்கிலே உதயமாகிற சூரியனை சாயங்காலத்திலே மேற்கிலே உதயமாக செய்ய இந்த பூமியிலே இருக்கிற பிரபஞ்சத்திலே காணப்படுகிற எந்த தேவனாயிலும், அந்த தேவர்களை ஆராதிக்கிற எந்த மந்திரவாதியாகிலும், எந்த அந்தி கிறிஸ்துவாகிலும், எந்த கள்ள தீர்க்கதரிசியாகிலும், எந்த கள்ள அப்போஸ்தலனாகிலும், எந்த அந்தி கிறிஸ்துவானாலும் சரி, அந்தி கிறிஸ்துக்களானாலும் சரி, எந்த சாத்தானுடைய வலுசர்ப்பத்தின் மாய காட்டு மிருகமாகிய வலுசர்ப்பத்தின் மாய அவதார புருஷர்களாகிய இப்பிரபஞ்சத்தின் 10 தேவர்களால் எவராகிலும் ஒருவன் அல்லது அனைவருமோ, அல்லது இந்த பூமியில் இருக்கிற 33 கோடி தேவர்களுமோ, 33 கோடி தேவர்களும் இணைந்தோ சூரியனை கிழக்கே அதிகாலையிலே உதயமாகிற சூரியனை சாயங்காலத்திலே மேற்கே உதயமாக செய்யக்கூடும் என்றால், தேவன் சொல்லுகிற தேவனுடைய நியாய பிரமாணங்களை மாற்றி போட ஒருவனால் கூடும். அப்பொழுது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ ஜனங்களாகிய இஸ்ராயலர்களையும் யூதர்களையும் உலகளாவிய கிறிஸ்தவர்களையும், கிறிஸ்துவில் வாழுகிற, கிறிஸ்து அவர்களிலே வாழுகிற, கிறிஸ்துவாய் வாழுகிற, கிறிஸ்து அவர்களிலும் அவர்கள் கிறிஸ்துவிலும் வாழுகிற உண்மை கிறிஸ்தவர்களையும், இப்பிரபஞ்சத்தில் இருக்கிற எந்த அரசாங்கத்தாலும், எந்த ஜனத்தாலும், எந்த அதிகாரியாலும், எந்த ஆளுகிறவனாலும் அழித்து போட முடியும். எப்போது? கிழக்கே உதிக்கிற சூரியனை சாயங்காலத்தில் மேற்கிலே உதிக்க செய்ய வேண்டும். சாயங்காலத்தில் மேற்கிலே உதயமாகிற சந்திரனை அதிகாலையிலே கிழக்கிலே உதயமாக செய்யக்கூடுமானால், இதுதாங்க தேவன் வைத்திருக்கிற சவால். இதுதான் சூதாட்டம். சாத்தானே, உன்னால் கூடுமானால் அதை செய்து பார். அப்பொழுது உன்னால் அதை செய்யக்கூடுமானால், நான் தெரிந்து கொண்ட இந்த ஜனங்களை பழைய உடன்படிக்கையின் பிரமாணத்தினாலே பஸ்கா ஆட்டின் ரத்தத்தினால் மீட்டெடுக்கப்பட்ட இஸ்ராயலர்களையும் யூதர்களையும் வெறுத்து விடுவேன். அதுபோல புதிய உடன்படிக்கையின் இரத்தமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, தேவாட்டுக்குட்டியாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மீட்டெடுக்கப்பட்ட இந்த உலகளாவிய கிறிஸ்தவர்களையும் நான் வெறுத்து விடுவேன் என்று சொல்லுகிறார். இப்பொழுது சொல்லுங்கள் அருமையான கிறிஸ்தவர்களே, உங்களில் எத்தனை பேர் உண்மையாக ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள்? உங்களுக்கு இதுவரையிலும் கற்பித்துக் கொண்டிருக்கிற தீர்க்கதரிசிகள், அப்போஸ்தலர்கள் லட்சக்கணக்கிலே இருக்கிறார்கள், ஆயிரக்கணக்கிலே இருக்கிறார்கள். எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டவர்கள் இருக்கிறார்கள்? சொல்லுங்கள், சிந்தித்து பாருங்கள். 26ஆம் வசனம், எரேமியா 33:26. அப்பொழுது நான் யாக்கோபின் சந்ததியையும் என் தாசனாகிய தாவீதின் சந்ததியையும் தள்ளி, நான் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களின் சந்ததியை ஆளத்தக்கவர்களை அதிலிருந்து எடுக்காதபடிக்கு வெறுத்து போடுவேன். அவர்களுடைய சிறையிருப்பை நான் திருப்பி அவர்களுக்கு இறங்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அருமையான கிறிஸ்தவனே,
அங்கே சொல்லுகிற போது, அப்பொழுது நான் யாக்கோபின் சந்ததி. யாக்கோபின் சந்ததி யார்? யார்? ஏத்தர்களும் ஏமாற்றுக்காரர்களும். இங்கே இஸ்ரவேல் என்ற நாமத்தின் பெயரை சொல்லி யாக்கோபை அழைக்கவில்லை. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைய உலகளாவிய கிறிஸ்தவர்களே, கிறிஸ்தவ தீர்க்கதரிசிகளே, கிறிஸ்தவ அப்போஸ்தலர்களே, கிறிஸ்தவ ஊழியர்களே, கிறிஸ்தவ விசுவாசிகளே, கிறிஸ்தவர்கள் என்ற போர்வைக்குள்ளே தங்களை நுழைத்துக் கொண்டு மூடிக்கொண்டிருக்கிற துன்மார்க்கரான உலக ஜனங்களே, வெளிவேடதாரி கிறிஸ்தவர்களே, அக்கிரமக்காரர்களே, அருவருப்பானவர்களே, மாய்மாலக்காரர்களே, உங்களை தேவன் அழைக்கிறார். நீங்கள் பூமியில் இருக்கிற மற்ற ஜனங்களைப் போல தெய்வர்கள் அல்லாத அந்நிய தேவர்களை கல்லிலும் மண்ணிலும் வெண்கலத்திலும் சிலையிலும் இரும்பிலும் வெள்ளியிலும் பொன்னிலும் வழிபடுகிற தேவர்களைப் போல கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்றால் உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் வித்தியாசம் வேறொன்றுமில்லை. அக்கிரமக்காரர்களாயிருக்கிறீர்கள், அடங்காதவர்களாயிருக்கிறீர்கள், அருவருப்பானவர்களாயிருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறார். அதான் எத்தர்களும் ஏமாற்றுக்காரர்களுமாயிருக்கிறீர்கள். யாக்கோபின் சந்ததியே, யாக்கோபின் சந்ததியையும் என் தாசனாகிய தாவீதின் சந்ததியையும் தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவனாகிய தாவீது அரசனுடைய வம்ச வழிமரபினரையும் சந்ததியையும் தள்ளி. இதில் நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்தவர்களில் தேவனுடைய இருதயத்திற்கேற்ற கிறிஸ்தவர்கள் தாவீதை போல அநேகர் இருக்கிறார்கள், மறைவாய் இருக்கிறார்கள். எங்க இருக்கிறாங்க? இந்த உலகத்திலே வாழுகிறார்கள். தாவீதை போல தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவர்களாய் அநேக ஜனங்கள் கிறிஸ்தவர்களிலும் இருக்கிறார்கள், யூதர்களிலும் இருக்கிறார்கள், இஸ்ரவேலர்களிலும் இருக்கிறார்கள், புறஜாதி மக்களிலும் இருக்கிறார்கள், புற மத மக்களிலும் இருக்கிறார்கள், முஸ்லிம்களிலும் இருக்கிறார்கள், இஸ்லாமியர்களிலும் இருக்கிறார்கள், இந்துக்களிலும் இருக்கிறார்கள், சீக்கியர்களிலும் இருக்கிறார்கள், புத்தர்களிலும் இருக்கிறார்கள், ஜைனர்களிலும் இருக்கிறார்கள், பரிசுத்தவான்கள் நீதிமான்கள் இருக்கிறார்கள். வெளியே வந்து தங்களை காண்பிப்பதில்லை. இன்றைய உலகளாவிய கள்ள தீர்க்கதரிசிகளைப் போல, கள்ள அப்போஸ்தலர்களைப் போல, கள்ள போதகர்களைப் போல, வேடமணிந்த பாஸ்டர்ஸை போல எவனும் தன்னை நீதிமான் என்று பரிசுத்தவான் என்று வெளியே காண்பிக்கிறவன் இல்லை. ஆனால் எல்லா ஜாதிகளிலும் இருக்கிறார்கள், எல்லா மதங்களிலும் இருக்கிறார்கள், எல்லா இனங்களிலும் இருக்கிறார்கள். அதை மறந்து போகாதீர்கள். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். தாவீதை போல தேவனுடைய இருதயத்திற்கேற்ற நீதிமான்கள் பரிசுத்தவான்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு இனி தேவ சாயலாகிய ஒளியின் வஸ்திரம் அவர்களிலே தரிப்பிக்கப்பட வேண்டும். உயிர்த்தெழுந்த இயேசுவின் தூய ஆவி அவர்களிலே ஊற்றப்பட வேண்டும். அவர்கள் இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட வேண்டும். அவ்வளவுதான் பாக்கி. ஆனால் நீதிமான்களாய் இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஆனால் கிறிஸ்தவர்களிலே விரல் விட்டெண்ணக்கூடிய சிலர் மறைந்து இருக்கிறார்கள். தங்களை பிரபலமானவர்களாய் காண்பிக்கவில்லை. பிரபலங்களாய் தங்களை காண்பித்துக் கொண்டிருக்கிற அனைவரும் வேடதாரிகளே. நீங்கள் ஒருவேளை எண்ணிக்கொள்ளலாம், ஊடகங்களின் வாயிலாக ஒவ்வொரு தீர்க்கதரிசிக்கும் அப்போஸ்தலனுக்கும் பிரசங்கியாருக்கும் பாஸ்டருக்கும் பின்னால பல மில்லியன் கணக்காய் லட்சக்கணக்காய் விசுவாசிகள் பின்தொடர்கிறார்கள் என்று நீங்கள் எண்ணிக்கொள்ளலாம். அவர்கள் தேவனுடைய மனிதர்கள் என்று எண்ணிக்கொள்ளலாம். இல்லை, ஒரு வேடந்தரிக்கிறார்கள். விட்டில் பூச்சிகள் நெருப்பு வளையத்திலே வந்து விழுவது போல கள்ள விசுவாசிகள், இந்த கள்ள அப்போஸ்தலர்கள், கள்ள போதகர்கள், கள்ள தீர்க்கதரிசிகளை, அந்தி கிறிஸ்துக்களை பின்பற்றி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அதை புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் அருமையானவர்களே, இங்கு தேவன் சொல்லுகிறார், என் தாசனாகிய தாவீதின் சந்ததியையும் தள்ளி நான் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களின் சந்ததியை ஆளத்தக்கவர்களை அதிலிருந்து எடுக்காதபடிக்கு வெறுத்து போடுவேன். ஆபிரகாம் விசுவாசிகளின் தகப்பனாகிய ஆபிரகாம்,
வாக்குத்தத்தத்தின் மகனாகிய ஈசாக்கு கிறிஸ்துவுக்கு ஒப்பிடப்படுகிறவன். ஆனால் ஈசாக்கு பலியிடப்படுவதை தேவன் தடுத்து அவனுக்காக ஒரு ஆட்டுக்குட்டியை அங்கே ஆயத்தப்படுத்தி இருந்தார். இன்று உங்களுக்காக எனக்காக தேவன் அன்று ஈசாக்கு வாக்குத்தத்தத்தின் புத்திரனாகிய விசுவாசிகளின் தகப்பனாகிய ஆபிரகாமின் மகன் வாக்குத்தத்தத்தின் புத்திரன் ஈசாக்கை பலியிடுவதை நிறுத்தி ஒரு ஆட்டுக்குட்டியை அங்கே ஆயத்தப்படுத்தினார். இன்று உலக ஜனங்களே, பூமியின் மக்களினங்களே, இஸ்லாமியர்களே, யூதர்களே, இஸ்ரவேலர்களே, ஆரியர்களே, திராவிடர்களே, அனைத்து மக்களினங்களே, பூமியின் ஜனங்களே, உங்களுக்காக தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசுவை, சிருஷ்டிகர்த்தாவாகிய இயேசு கிறிஸ்துவை, சகலமும் அவராலும் அவருக்கென்றும் தேவனாலே உண்டாக்கப்பட்டது, அவரை கொண்டு உண்டாக்கப்பட்டது. அதுதான் சிருஷ்டிகர்த்தாவாகிய இயேசு கிறிஸ்துவை, தம்முடைய மகனை தேவ ஆட்டுக்குட்டியாக சிலுவையிலே ரத்தம் சிந்த ஒப்புக் கொடுத்தார். அதனால் நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் கழுவப்பட்டோம் என்றால் நிச்சயமாக நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகளாயிருப்போம். யாருடைய வம்ச வழிமரபாயிருப்போம்? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களின் வழிமரபை சார்ந்தவர்களாயிருப்போம். யாக்கோவை போல எத்தர்களும் ஏமாற்றுக்காரர்களுமாயல்ல, யாக்கோபு இஸ்ரவேல் என்று நாமம் தரித்து, யாக்கோபினிடத்தில் தேவன் கேட்டார், உன் நாமம், உன் பெயர் என்ன? யாக்கோபு என்றான். யாக்கோபு என்றால் எத்தனும் ஏமாற்றுக்காரனும். யாக்கோபு அதை ஒத்துக்கொண்டான். நான் எத்தன், ஏமாற்றுக்காரன். எப்படி எத்தினான்? தன் உடன் பிறந்த சகோதரனாய ஏசாவை ஏமாற்றினான். தன் தகப்பனை, பெற்ற தகப்பனை யாக்கோபை, ஈசாக்கை ஏமாற்றினான். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். தந்திரம், எத்து என்றால் தந்திரம். ஏமாற்றினான். தந்திரமாய் தன் சகோதரனாய ஏசாவை ஏமாற்றி அவனுடைய தலைமகன் அந்தஸ்தை, அவனுடைய சுதந்திர பாகத்தை அவன் வஞ்சகமாய் அவனிடமிருந்து தட்டி பறித்தான். யாக்கோபு ஏமாற்றி வாங்கினான். அதுபோல தலைமகன் அந்தஸ்துக்குரிய சேஷ்டபுத்திர அந்தஸ்து, ஆசீர்வாதத்தை, தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை தந்திரமாய் ஏசாவை போல வேடமணிந்து ஈசாக்கினிடமிருந்து ஆசீர்வாதங்களை, ஏசாவுக்குரிய ஆசீர்வாதங்களை யாக்கோபு தட்டி பறித்தான். தேவனிடத்திலே அதை ஒத்துக்கொண்டான். உன் பெயர் என்ன என்று கேட்டார். யாக்கோபு என்றான். எத்தனும் ஏமாற்றுக்காரனும் என்று உண்மையாய் ஒத்துக்கொண்டான். அவர் அவனுடைய பெயரை மாற்றினார், அவனுடைய குணாதிசயங்களை மாற்றினார், அவனுடைய பண்புகளை மாற்றினார். மனித சுவாமாகிய அன்புக்குரியவனாய் இஸ்ரவேல், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் என்று இஸ்ரவேல் என்று நாமம் தரித்தார். அருமையான கிறிஸ்தவர்களே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் நீங்கள் கழுவப்பட்டால் ஒழிய உங்கள் பண்பு இயல்புகள், குணாதிசயங்கள் மாறுவதில்லை. நீங்கள் இன்றும் எத்தர்களும் ஏமாற்றுக்காரர்களுமே. நீங்கள் இன்றும் தந்திரமாய் வஞ்சிக்கிறவர்களாயிருக்கிறீர்கள், ஏமாற்றி பிழைக்கிறவர்களாயிருக்கிறீர்கள். கிறிஸ்தவர்களே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் கழுவப்பட்டால் ஒழிய நீங்கள் இஸ்ரவேலர்களாய், தேவ ஜனமாய், தேவ புத்திரர்களாய் மாற்றப்பட முடியாது என்பதை ஆணித்தரமாக அதிகாரத்தோடு சொல்லுகிறேன். நீங்கள் ஒத்துக்கொள்ளுங்கள். நாங்கள் கிறிஸ்தவர்கள் என்று வேடம் தரிக்கிறோம், பிறரை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறோம், வஞ்சித்துக் கொண்டிருக்கிறோம். பூமியின் மக்களினங்களை நாங்கள் தேவனுடைய தாசர்கள் என்று சொல்லிக்கொண்டு, தேவனுடைய தீர்க்கதரிசிகள் என்று சொல்லிக்கொண்டு, தேவனுடைய அப்போஸ்தலர்கள் என்று சொல்லிக்கொண்டு, பாஸ்டர்கள், ஊழியக்காரர்கள் என்று வேடம் தரித்து நாங்கள் மனம் திரும்பினோம் என்றும், பாவத்தை விட்டு விலகாமலே ரட்சிக்கப்பட்டோம் என்றும், ரட்சிக்கப்படாமலே, கிறிஸ்துவின் ரத்தத்தால் கழுவப்படாமலே, பரிசுத்தாவியினால் நிரப்பப்பட்டோம் என்றும் ஜனங்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறோம், வஞ்சித்துக் கொண்டிருக்கிறோம்.
ஜனங்களுடைய உழைப்பின் பலனை கர்த்தருக்கு காணிக்கை என்று கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை ஒத்துக்கொள்ளுங்கள். யாக்கோபு ஒத்துக்கொண்டான். உன் பெயர் என்ன என்று கேட்டார். யாக்கோபு எத்தனும் ஏமாற்றுக்காரனும் என்று ஒத்துக்கொண்டான். தேவன் அவனை மாற்றினார். உன் பெயர் இனி யாக்கோபு அல்ல, இஸ்ரவேல், தெரிந்து கொள்ளப்பட்டவன் என்று அவனை அழைத்தார். அருமையான கிறிஸ்தவர்களே, நீங்களும் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ ஜனமாய் தேவ புத்திரர்களாய் மாற்றப்பட வேண்டும் என்றால், இந்த பூமியின் அழிவோடு கூட அழிக்கப்படாமல் நித்திய ஜீவனுக்கென்று வேறு பிரிக்கப்பட வேண்டும் என்றால், கல்வாரி சிலுவையிலே உங்களுக்காக எனக்காக ரத்தம் சிந்தின சர்வ சிருஷ்டிகளுக்காக ரத்தம் சிந்தி மரித்து உயிர்த்தெழுந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பாடுகளுக்கு பங்காளிகளாய் மாறுங்கள். அப்பொழுது அவருடைய உயிர்த்தெழுதலுக்கு பங்காளிகளாய் மாறுவீர்கள். அப்பொழுது நீங்கள் கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்படுவீர்கள். கிறிஸ்துவின் ஆவியால் உயிர்ப்பிக்கப்படுவீர்கள். நித்திய வாழ்வை பெறுவீர்கள். நித்திய ஜீவனை பெறுவீர்கள். உங்களை பிரபஞ்சத்தின் தேவனாகிய சாத்தானோ, அந்த பழைய காட்டு மிருகமாகிய வலுசர்ப்பத்தின் அவதார புருஷர்களோ, இனி வரப்போகிற, இனி எழும்ப போகிற அக்கிரமக்காரனாகிய கல்கி என்கிற கள்ள கிறிஸ்து, அந்தி கிறிஸ்துவோ உங்களை வஞ்சிக்க முடியாது, ஏமாற்ற முடியாது, ஒழித்து கட்ட முடியாது, அழிக்க முடியாது. நீங்கள் அவனுடைய கைக்கும் தப்புவிக்கப்பட்டு நீங்களாக்கி விடுவிக்கப்படுவீர்கள். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால், உங்கள் நெற்றிகளிலே போடப்படுகிற அடையாள முத்திரையினால் அந்தி கிறிஸ்துவின் ஆளுகைக்கும் தப்பி போவீர்கள். பிற்பாடு மீட்டெடுக்கப்படுவீர்கள். அன்பான கிறிஸ்தவர்களே, ஒருவரும் உங்களை அழிக்க முடியாது. தேவன் அதைத்தான் அங்கே சொல்லுகிறார். அப்பொழுது நான் யாக்கோபின் சந்ததியையும் என் தாசனாகிய தாவீதின் சந்ததியையும் தள்ளி, நான் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களின் சந்ததியை ஆளத்தக்கவர்களை அதிலிருந்து எடுக்காதபடிக்கு வெறுத்து போடுவேன் என்கிறார். வெறுத்து விடுவேன் என்றால் அந்தி கிறிஸ்துவின் ஆளுகையிலே அழித்து போடுவேன், அவனோடு கூட அழித்து போடுவேன் என்கிறார். புரியுதா உங்களுக்கு? நீங்கள் என்ன செய்ய வேண்டுமா? மனம் திரும்பி பாவ அருவருப்புகளை, அக்கிரமங்களை, வஞ்சகங்களை, கபடங்களை, பொய்களை, புரட்டுக்களை, பித்தலாட்டங்களை, ஏமாற்றுகளை, துரோகங்களை விட்டு விலகி கர்த்தரண்டையிலே வர வேண்டும். கிறிஸ்துவின் சிலுவைக்கு பங்காளிகளாக மாற வேண்டும். கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்பட வேண்டும். கிறிஸ்துவின் ஆவியால் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். தேவ சாயலாகிய ஒளியின் வஸ்திரத்தை நீங்கள் தரித்துக் கொள்ள வேண்டும். ரட்சிப்பின் வஸ்திரங்களாகிய ஒளியின் வஸ்திரங்களை தரித்துக் கொள்ள வேண்டும். அப்பொழுது தான் நித்திய ராஜ்யத்திற்குள்ளே பிரவேசிக்க முடியும். அந்த ஒளியின் வஸ்திரம் தான் உங்களுக்கு தரிப்பிக்கப்படுகிற ரட்சிப்பின் வஸ்திரமாகிய கல்யாண வஸ்திரம். புரிந்து கொள்ளுங்கள். அப்பொழுது அவர் சொல்லுகிறார், அப்பொழுது அவர்களுடைய சிறையிருப்பை நான் திருப்பி அவர்களுக்கு இறங்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எது சிறையிருப்பு? எது சிறையிருப்பு? இஸ்ரவேலர்களும் யூதர்களும் பாபிலோனுக்கும் அசீரியாவுக்கும் சிறை கைதிகளாய் கொண்டு போகப்பட்டதும், பூமி எங்கும் சகல தேசங்களிலும் சிதற அடிக்கப்பட்டதும், பல ஜாதி 5100க்கு அதிகமான அல்லது 4600க்கு அதிகமான ஜாதி மக்கள் இனங்களின் மத்தியில சிதறி வாழ்ந்து கொண்டிருப்பதும் சிறையிருப்பா? ஜாதிய கட்டுகளுக்குள்ளே அடிமைப்பட்டு இருப்பதுக்கு சிறையிருப்பு என்று நினைக்கிறீர்களா? ஆம், அதுவும் சிறையிருப்பே. ஜாதிய காழ்ப்புணர்வுகளிலே கட்டப்பட்டிருப்பதும் சிறையிருப்பே. உங்கள் ஆத்மா, ஆனா உண்மையான சிறையிருப்பு என்ன தெரியுமா? நம் அனைவருடைய ஆவி ஆத்மா, ஜீவாத்மா, இந்த மாம்சீக இச்சைகள் நிறைந்த உலகத்தின் பாவ, பூமியின் இச்சைகள், மண்ணின் அருவருப்புகள் நிறைந்த, வலுசர்ப்பத்தின் காம இச்சைகள் நிறைந்த, வழி தப்பி திரிய பண்ணுகிற வேசித்தன ஆவியின் வேசித்தன விபச்சார இச்சைகள் நிறைந்த, இவ்வுலகத்தின் சம்பாத்திய இச்சைகள், பண ஆசையின் இச்சைகள், பொய்கள், புரட்டுக்கள் நிறைந்த இந்த மாம்ச சரீரத்தின்
இச்சைகளிலே கட்டப்பட்டிருக்கிறதே உங்கள் ஆவி ஆத்மா. அந்த ஜீவாத்மா கட்டப்பட்டிருக்கிற இந்த மாம்ச சரீரத்தின் இச்சைகளின் அடிமைத்தனங்களில் இருந்து விடுதலையாக்கப்படுவதே உண்மையான உங்கள் ஆத்மாவின் ரட்சிப்பு. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அது இஸ்ரவேலர்களுக்கும் யூதர்களுக்கும் மட்டும் சொன்ன அந்த ரட்சிப்பு என்று எண்ணிக்கொள்ளாதீர்கள். வார்த்தை வெளிவார்த்தையின்படி, வார்த்தையின் வெளித்தன்மையின்படி அது இஸ்ரவேலர்களுக்கும் யூதர்களுக்கும், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களின் சந்ததிகளாகிய இஸ்ரவேலர்களுக்கும் யூதர்களுக்கும் கொடுத்த வாக்குத்தத்தமாக காணப்பட்டாலும் வெளிப்பார்வையிலே, ஆனால் சகலாத்துமாக்களுக்கும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் மீட்டெடுக்கப்படுகிற அனைத்து ஆத்துமாக்களுக்கும், அனைத்து ஜனங்களுக்கும் ஆவிக்குரிய ஆத்ம விடுதலை, ரட்சிப்பு என்பதை மறந்து போகாதீர்கள். இந்த மாம்ச சரீரம் பிசாசின் தந்திரங்களுக்குள்ளே கட்டப்பட்டிருக்கிறது, பிசாசின் மாயைகளிலே கட்டப்பட்டிருக்கிறது. அதுதான் இந்திய சித்தர்கள் பாடினார்கள், பக்தி பாடல்களாய் பாடினார்கள். காயமே அது பொய்யடா, கவரும் காற்றடைத்த பையடா, பையூரில் இருந்து பொய்யூரிலே பிறந்தேன், பொய்யூரில் இருந்து மெய்யூருக்கு செல்ல வேண்டும். பையூரிலே காயமே இது பொய்யடா, காற்றடைத்த பையடா. காயமே என்றால் இந்த சரீரம் இது பொய்யானது, இது பொய்களால் நிரம்பினது, இது மாயை, இது அழிந்து போகும். ஆனால் காற்றடைத்த இந்த வெறும் பை இது, அந்த ஜீவாத்மாவாகிய ஜீவ காற்று உன் சரீரத்துக்குள்ளிருந்து எப்பொழுது வெளியேறுகிறதோ அப்பொழுது இந்த மண்ணுடல் மண்ணோடு மண்ணாகி போகும். காயமே அது பொய்யடா, வெறும் காற்றடைத்த பையடா. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அந்த ஜீவாத்மா வானத்து நட்சத்திரத்தை போல மாற வேண்டும், முன் இருந்த இடத்திற்கு செல்ல வேண்டும், உன்னை நீ அறிய வேண்டும். இந்த மாம்சிய இச்சைகள் என்று உன்னை விட்டு ஒழிக்கப்படுகிறதோ, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் கழுவப்படுகின்ற போது மாம்சிய இச்சைகள் மாறி போகும், சம்பாத்திய இச்சைகள் மாறி போகும். பெருமைகள், அகந்தைகள், மனமேட்டிமைகள், தந்திரங்கள், வஞ்சகங்கள், கபடங்கள், பொய்கள், புரட்டுக்கள், வேசித்தனங்கள், விபச்சாரங்கள் அனைத்தும் விலகி போகும். இன்னும் ஒரு சித்தர் பாடுவார், பையூரில் இருந்து பொய்யூரிலே பிறந்தேன், பொய்யூரில் இருந்து மெய்யூருக்கு சென்றடைய வழி தேடுகிறேன் என்று. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். பையூர் உன் தாயின் கர்ப்பப்பை, தான் தாயின் கர்ப்பப்பையிலிருந்து பொய்யூரிலே, இந்த பொய்யாய் போன பொய்களால் நிறைந்திருக்கிற இந்த பூமியின் மண்ணிலே பொய்யூரிலே பிறந்து விட்டாய். இந்த பொய்யூரில் இருந்து மெய்யூருக்கு செல்ல வேண்டும். மெய்யூர் சத்திய உலகம், பரலோகம், சத்தியம். பொய்யூரில் இருந்து சத்திய உலகத்திற்கு, உண்மையின் உலகத்திற்கு, நிஜமான நித்திய உலகத்திற்கு நீ கடந்து செல்ல வேண்டும். வழியறிந்தால் சொல்லுங்களே என்று பாடுகிறார். வழி இந்த வேதம் காண்பிக்கிறது. பையூரில் இருந்து பொய்யூரிலே பிறந்த மனிதனே, இந்த பொய்யூரில் இருந்து மெய்யூருக்கு நீ செல்ல வேண்டும் என்றால், சத்திய உலகத்திற்கு செல்ல வேண்டும் என்றால், வழியாகிய கிறிஸ்துவை தேடு. வழியை கற்பிக்கிறதாகிய சத்திய வேத வசனங்களை தேடு. அவைகளுக்கு செவி கொடு, அவைகளுக்கு கீழ்ப்படி, அவைகளை கை கொண்டு கிறிஸ்துவாகிய வழியிலே, அவர் பயணித்த சிலுவை பாடுகளின் வழியிலே பயணிக்க தொடங்கு. கிறிஸ்து சிந்தின இரத்தத்தால் நீ கழுவப்படுவாய், கிறிஸ்துவின் ஆவியால் உயிர்ப்பிக்கப்படுவாய். மெய்யுலகத்திற்கு, சத்திய உலகத்திற்கு, உண்மையின் உலகமாகிய பரலோகத்திற்கு, வானுலக வாழ்வை பெறுவாய். இந்த சிறையிருப்பை திருப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியின் சகல மக்களினங்கள், சகல தேசங்களிலும் சிதறடிக்கப்பட்டிருக்கிற வெளி உலக சிறையிருப்பில் இருந்தும் திருப்புவார். மாம்சீக இச்சைகளின் அடிமைத்தனத்திலே கட்டப்பட்டிருக்கிற இந்த மாம்ச சரீரத்தின், இந்த பொய்யுடலின் அடிமைத்தனத்திலிருந்து, நம் காயமே அது பொய்யடா, இந்த பொய்யுடலின் மாயக்கட்டுகளில் இருந்தும் விடுவிக்கப்படுவாய். நித்திய உலகவாசியாய்
நீ தேவனுடைய புத்திரனாய், தேவ தூதனாய், தேவகுமாரனாய், தேவகுமாரத்தியாய், தேவ சமூகத்திலே தேவனுடைய பிள்ளையாய் வாழ்வாய் என்று தேவன் சொல்கிறார். அவர்களுடைய சிறையிருப்பை நான் திருப்பி அவர்களுக்கு இறங்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யூதர்களுக்கும் இஸ்ரவேலர்களுக்கும் மட்டுமல்ல,